அன்புள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கூட உம்முடைய பிள்ளைகளை ஒன்று கூட்டி இந்த இடத்துல ஆண்டவரே இந்த விசேஷ ஆராதனையிலே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நீர் காத்து கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கூடியிருக்கும் மக்கள் அனைவரையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். இந்த இடம் முழுவதுமாக உம்முடைய தேவ ஆவியானவராலே நிரப்பி ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினாலே எங்களை நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆலயத்தை முற்றிலுமாக உம்முடைய ரத்தத்தினாலே நீர் சுத்திகரித்து ஆண்டவரே உம்முடைய சத்தம் ஒன்றே கேட்கும்படியாக உம்முடைய சித்தம் ஒன்றே நாங்கள் செய்யும்படியாக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கர்த்தருடைய சத்தியத்தை கொண்டு வருவதற்கு தாசனோடு நீர் கூட இருந்த ஆண்டவரே நீர் விசேஷமாக உம்முடைய வெளிப்பாட்டின் மூலமாக உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு தெளிவாக சொல்லும்படியாக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. போதகர் வரதுக்கு முன்பதாகவே ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறவங்க கைகளை குலுக்கி வாழ்த்தி இயேசுவை நேசிக்கிறார் என்று சொல்லுவோம். Just turn to somebody. Hallelujah. அப்படி முடிஞ்சா நவருங்க, கொஞ்சம் நவருங்க. Hallelujah. Yes, hallelujah. Thank you. Hallelujah. Amen. Hallelujah. Yes, turn around. Just turn around. Hallelujah. Amen. Hallelujah. Oh, thank you. Yes. Amen. Hallelujah. Wonderful Jesus. Hallelujah. Amen. Hallelujah. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய சந்தோஷமான முகத்தை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். நான் பார்க்கலையும் தேவன் பார்த்து உங்களை மேல் சந்தோஷம் அடைகிறார். என்னை பிள்ளைகளை பார்த்து என்னை துதித்து என்னை சந்தோஷப்படுகிறார்கள் என்று சொல்லி அவர் மன மகிழ்ச்சியோடு கூட காணப்படுகிறார். இந்த ராத்திரி வேளையிலே நேரத்தை தாமதிக்காதபடிக்கு நம்முடைய மத்தியிலே போதகர் பாஸ்டர் ஜி.எம். முத்து அவர்களை நாம் அழைத்து தேவனுடைய செய்தியை நாம் சந்தோஷமாக கேட்போம். ஒரு பெரிய கரவழியை கொடுத்து தேவதாசனை வரவேற்போம். ஹல்லேலூயா. Campus. Thank you. 1, 2, 3. Hallelujah. Hallelujah. இந்த கூட்டத்தை நாம் 8:30 மணிக்கு நான் ஆரம்பிச்சிருக்கோம். அது எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு தெரியல. Hallelujah. 8:15. ஆமென். இன்னொரு சபையில் போன வெள்ளிக்கிழமை நான் பேசும்போது 8:30 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. 8:30 மணிக்கு, பட் தேங்க் காட் இட் வாஸ் வாட் யூ கால் ஓவர் நைட் ப்ரேயர். ஸோ நாங்கள் முடிக்கிறதுக்கு மணி 2 ஆச்சு. காலையில் 2 மணிக்கு முடிச்சுட்டு திரும்பி நான் வண்டியாடணும். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் கூட நம்ம மத்தியில் விசேஷமா என் போதகர் என் பக்கத்தில் இருக்காரு. ஹல்லேலூயா. He was my pastor. ஹல்லேலூயா. in the Tamil Methodist Church in Kuala Lumpur. அவர் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாகவும் விசேஷமா அருமை சகோதரர் அண்ணம், how do you call you? அண்ணாமலை. ஹல்லேலூயா. அண்ணாமலைன்னு ஒரு மாதிரி பேர் நினச்சிக்க போறாங்க. அவரை ரொம்ப நாளாக தெரியும். ஆனால் விசேஷமா ஒரு காரியம் நமக்கு மனசுல நனவு இருக்கு. ஆனால் அவர் மறந்துட்டாருன்னு தெரியல. ஒரு தரம் இங்கிருந்து நாங்கள் உத்தான் மல்லின்தான் போயிட்டு வந்தோம். துலோகின்தான் தாண்டி உள்ளுக்கு உத்தன் மல்லின்தான். அது என்னன்னா ஒரு சகோதரிக்கு அசுத்த ஆவி பிடிச்சிருக்கும். அந்த அசுத்த ஆவியை பிடிச்சிருச்சுன்னா அப்படி பாம்பு மாதிரி பூமியில் போவோம். ஹல்லேலூயா. அந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்து அந்த நாக தேவதைக்கு அவங்க ஒப்பு கொடுத்தபடினால அந்த பொண்ணை என்ன பண்ணாங்க, சந்தனத்தினால அப்படியே மூடி கடல்ல போய் இறக்கி விட்டாங்க. அந்த நாள்ல இருந்து அந்த ஆவி உள்ளுக்கு வந்தாச்சு. துலோகின்தான் ஆங்கிலிக்கன் திருச்சபையில பேசியிருக்கும் போது அவங்க வந்திருக்கும் போது தான் மேனிஃபெஸ்ட் பண்ணிச்சு. மேனிஃபெஸ்ட் பண்ண எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஏன்னா அது அப்படி பாம்பு மாதிரி பூமியில போச்சு. அப்படி நடந்து போகும் பூமியில. கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த கூட்டத்துக்கு அவங்க விடுவிச்ச பிறகு அதுக்கு பிறகு ஒரு தரம் அவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். இப்போ அந்த சகோதரி ஒரு ஊழியக்காரனை கட்டிக்கிட்டு இப்போ ஒரு ஹோம் நடத்துறாங்க கிளைங்கள. ஹல்லேலூயா. கர்த்தர் விடுவித்து அவங்கள ஊழியத்துக்குள்ளாக இப்போ ஹோம் நடத்துறாங்க. ஆர்ஃபனேஜ் மாதிரி நடத்துறாங்க. அதனால கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை விடுவிக்கிறவராய் நம்ம மத்தியில் இருக்கிறார். நான் போன வாட்டி வந்திருக்கும் போது உங்க இடத்துல சில காரியங்களை பேசினா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. What I spoke on the last time, that's many months ago. இல்ல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஹல்லேலூயா. நான் ஒவ்வொரு வாரம் நம்ம பிரசங்கம் கேட்கிறோம்.
எவ்வளவுதான் நீ மனசுக்குள்ளாக வச்சிருக்குதுல்ல. ஆனா ஒரு 2 வார்த்தைகள் நிச்சயமா நம்ம இடத்துல பேசும். ஆனா இந்த நாள்ல உங்க மத்தியில மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணும்படியாக நான் ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த வேத வசனத்துல சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, சத்தியத்தை கேட்கிறோம், ஆனா அது எதனால கர்த்தர் சொல்கிறார் என்பதை நம்ம மறந்துடுறோம். உதாரணமா கூட்டம் முடிச்ச பிறகு போதகர்மாருக்கு வந்து ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்கல்ல. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தல் உங்களோடு கூட இந்த நாளில் தங்கி இருக்க கடவுள்தான். ஆமென். ஆனா அந்த வார்த்தை எதுக்காக சொன்னோம், எதுக்காக சொல்றாங்க? பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அது சம்பிரதாயமா மாறி போச்சு. ஆனா இன்னைக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஏன் கர்த்தர் முதலாவதாக அங்க வந்து சொல்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும். அப்ப எப்போ அந்த கிருபை ஒரு மனுஷன் மேல் இறங்குகிறது, எப்படி இந்த கிருபையானது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளை பலப்படுத்துகிறது என்பதை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த கிருபை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவருக்குள்ளாக நம்ம வாழ முடியாது. ஆனா சாதாரணமாக கிறிஸ்தவர்கள்னா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. they get confused between mercy and grace. இரக்கத்துக்கும் கிருபைக்கும் வித்தியாசம் சில நேரத்தில் தெரியாத வரி போயிருது. சில பேருக்கு கர்த்தர் எப்போ இரக்கம் பாராட்டுகிறார், எப்பொழுது கிருபை பாராட்டுகிறார் என்பதை நாம் மறந்துடுறோம். அதாவது சில நேரத்துல நமக்குள்ளாக ஒரு குழப்பம் உண்டாது. ஆண்டவரே எங்க மேல கிருபையா இறங்கும். ஆனா கிருபையா நீங்க இறங்கும் சொல்லும் போது அங்க இரக்கத்தை கேட்கிறாங்களா, உண்மையான கிருபையை கேட்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. அல்லையா? ஆகவேதான் இதை நம்ம புரிஞ்சு கொள்ளும் போதுதான் இந்த சத்தியத்துக்குள்ளாக நாம் நிற்கும் போது எந்த இடத்துல கர்த்தரிடத்துல இரக்கம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், எந்த இடத்துல கர்த்தரிடத்துல நாம் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு மையமாக ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் தொடங்கி 5, 6, 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போமே. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள். என்னையா? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. கவனிச்சுங்க, இந்த 5வது வசனத்துல கடைசி பகுதியை நீ வாசிச்சு பாருங்க. தம்பி எங்க வாசிங்க. இல்ல அதுக்கு முன்னால தாழ்மையை மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. The Bible says be clothed with humility. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷனை முதலாவதாக நீங்க பார்க்கும்போது என்னத்தை பாக்குறீங்க? வெளியரங்கத்தை தான் நீங்க முத பாக்குறீங்க. ஆமாரா? அப்போ அந்த வெளியரங்கத்துல என்ன இருக்கணும் என்று கர்த்தர் சொல்றாருன்னா, நம்முடைய வெளியரங்கத்துல ஒரு தாழ்மை இருக்கணுமா? அவன் அப்போ ஒரு மனுஷன் நம்மளை பார்க்கும் போது முதலாவதாக நம்ம உடையை பாக்குறாங்க. சில நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க போட்டிருக்கிற உடையை வைத்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு இடை போட்டலாம். அவங்க எப்படிப்பட்ட வாழ்றாங்க, அவங்களுடைய பைனான்சியல் ஸ்டேட்டஸ் எப்படி, அவங்க வாழ்கிற விதம் என்னன்னு சொல்லி அவங்க போட்டிருக்கிற உடையை பார்த்து நீங்க ஒரு மாதிரி அசஸ் பண்ணிடலாம். ஹல்லேலூயா. அவங்க போட்டிருக்கிற உடை, அவங்க ஹேண்ட்பேக் கேரி பண்ற ஹேண்ட்பேக், அவங்க போட்டிருக்கிற ஷூ. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமாங்க? அது வெளியரங்கமாய் ஒரு மனுஷனுடைய தரத்தை வெளிப்படுத்துகிறது. It shows the physical standard or the human standard or his economic standards. ஆமென். ஆனா இந்த வசனம் என்ன சொல்றாரு? கர்த்தர் சொல்றாரு, என்னது? நீங்கள் என்னத்தை உடுத்திக் கொள்ள வேண்டுமா? மனத்தாழ்மை. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, சபைகளில நாம் மனத்தாழ்மை உடுத்தி வருகிறோமா? ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பாருங்க, வர்றவங்க எல்லாம் உடுத்தி வரும்போது எப்படி உடுத்திட்டு வராங்க. அதோடு கூட ஊழியக்காரங்க என்ன உடுத்திக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு உடை இருக்குது. அந்த உடையை கண்டா நமக்கு என்ன தெரியும்? ஓ, அது அவங்க அப்படிப்பட்டவங்க. ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி நம்ம வகுக்கிறோம். ஆனா இந்த உடைகளில என்ன இருக்குன்னு சொல்றாரு ஆண்டவர். முக்கியமா நீங்க மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டுமா? ஹல்லேலூயா. அப்ப நம்ம பார்க்கிறவங்க பார்க்கும் போது என்ன பார்க்கறாங்க? அவங்க இடத்துல தாழ்மை இருக்குது. அதனாலதான் வேதத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் பெருமை உள்ளவர்களை என்ன செய்யறாரா? வாசிங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு? பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாராம். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ளாக பெருமை இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? Would you know if anybody is proud?
அல்லேலூயா. இன்னைக்கு சபைகள் வளராத காரணம், ஊழியங்கள் பெருகாததற்கு காரணம், ஊழியக்காரனோட வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபை பெருகாத இருப்பதற்கு காரணம் பெருமை. ஏன்னா ஆண்டவர் வசனம் தெளிவா சொல்றாரு, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாராம். அப்படின்னா நமக்குள்ளாக எந்த காரணத்து கொண்டும் எந்த ஒரு பெருமை நமக்குள்ளாக வர முடியாது, வரக்கூடாது. அல்லேலூயா. வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நீ கர்த்தருக்கு விரோதியாய் மாறுகிறாய். This is the paradox of the church. We are so proud about our achievements. We are proud about all the things that we do for God. And God says the moment when you are proud, you become my enemy. Hello? Amen? ஏன்னா வேதம் சொல்லுது, ஆண்டவர் என்ன செய்யறாரா? வாசிச்சு பாருங்க. 25ஆம் சங்கீதம் 9வது வசனத்துல என்ன சொல்றாரு? 138ஆம் சங்கீதம் 6வது வசனம் நம்ம வாசிப்போம். 138ஆம் சங்கீதம் 6வது வசனம். Psalms 138 verse 6. எங்க பாக்குறாரு ஆண்டவரு? அவன் தூரத்துல இருந்து வரும்போதே கர்த்தர் சொல்றாரு, ஓ இத வந்துட்டாயா. யாருங்க? யாரு வந்துட்டான்னு சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, தூரத்துல இருந்து பார்த்து சொல்றாரு, பெருமை உள்ளவன் வந்து விட்டான். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப கிருபை எப்ப வரும்? எப்படி நம் கிருபையில வளர முடியும்? எப்படி கிருபை மேல கிருபை பெற்றுக்கொள்ள முடியும் சொன்னா, முதல் காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, என்னிடத்துல பெருமை உண்டா? அல்லேலூயா. ஏன்னா பெருமை இருக்கிறவனுக்கு கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவர் அவனுக்கு எதிர்த்து நிக்கிறாராம். ஆங்கிலத்தில் சொல்றாரு God resist. எதிர்த்து நிக்கிறான்னு சொல்ல மாட்டேன். God resistனா ஆண்டவர், இப்ப பாருங்க, ரெசிஸ்ட்க்கு என்ன அர்த்தம்னா, இப்ப பிரதர் அண்ணாமலை கையில ஒரு பேன் இருக்கு. இந்த பேன் அவருடையது, ஆனா எனக்கு வேணும். ஆனா அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன ஆகும்? அப்படின்னா கர்த்தர் உனக்கு கொடுக்க வேண்ட ஆசீர்வாதத்தை பிடிக்கிறாரு, இழுக்கிறார். ஏன்னா நீ பெருமைக்காரன், உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. Why are you praying and praying there is no breakthrough? Hallelujah. ஏயா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க, ஒரு விடுதலை வர முடியல, ஒரு காரியங்கள் மாறல, ஏன் ஆண்டவர் காரியங்களை சந்திக்க முடியல, ஏன் மாறுதல் உண்டாக முடியலன்னா என் உள்ளத்துக்குள்ளாக பெருமை இருக்குதா என்ற கேள்வி நான் கேட்க வேண்டாம். Because God resists. God says, I will not bless him. நான் அவனை ஆசீர்வதிக்க மாட்டேன். தூரத்திலிருந்தே கர்த்தர் சொல்றார், பெருமை உள்ளவன் வந்துட்டான். ஹல்லேலூயா. சரியா, பெருமை இருந்தா என்ன? வாட்ஸ் தி ப்ராப்ளம்? வசனம் சொல்லுது, இந்த பெருமை உள்ளவர்களுக்கு என்ன கர்த்தர் செய்கிறாராம்? நீதிமொழிகள் வாசிங்க. நீதிமொழிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீதிமொழிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம். Proverbs chapter 16 verse 5. மனமேற்றுமை உள்ளவன் எவனோ, எப்படிப்பட்டவனா இருக்கிறாங்க? சொல்ல பேர் பாருங்க, சங்கூதுவாங்க. என்னையா நாங்க அத்தனை வருஷத்துக்கு முன்னால இதெல்லாம் பண்ணோம் சொல்லி சங்கூதிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. பாத்தீங்களா? ஆண்டு சொல்ற அருவருப்பான வந்துட்டாம்பா. ஹல்லேலூயா. யோசிச்சுங்களா? ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்ன? பெருமை. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனுஷன் யாருன்னா, பாவி அல்ல, பெருமை உள்ளவன். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையே நாம் ஏன் வளர முடியல? ஏன் கிருபை மேல கிருபை பெறல? ஏன் வரங்கள் மேல வர நமக்குள்ளாக கிரியை செய்ய முடியல? ஏன் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட முடியலன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அவன் அருவருப்பானவன். அல்லேலூயா. அப்ப அருவருப்பானவனா பார்த்து என்ன பண்ணுங்க? நீங்க பார்த்து செகண்ட் பண்ணுங்களா? ஆண்டவர் அவன் வரும்போது என்ன சொல்றாரு? முகத்தை திருப்பிக்கிறாரு. அப்படின்னா பெருமை உள்ளவனை தூரத்திலிருந்தே கர்த்தர் பார்க்கிறார். வந்தவன் முழங்காலிட்டு ஜெபிக்கிறான், ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவன் அருவருப்பானவன் சொல்லி கர்த்தர் முகத்தை திருப்பி செவியை கொடுக்க மாட்டேங்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்ப நமக்குள்ளாக நம்ம கேள்விகள் கேட்க வேண்டும். இன்னைக்கு எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, எப்படியா நீ கிறிஸ்தவனான பெருமை பாராட்டி கொண்டு? ஏன்னா இயேசுவே சொன்னார்ல, அவரிடத்துல வர்றவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க முடியும் சொன்னாரு?
2 கூட்ட ஜனம் மட்டும்தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியுங்க. அவன் எப்படி படிச்சவனாக இருந்தாலும் சரி, அவன் ஆண்டியா இருந்தாலும் சரி, அவன் அரசராக இருந்தாலும் சரி, 2 கூட்ட மனுஷன் மட்டும்தான் இயேசுக்குள்ளாக வர முடியும். யார் தெரியுமையா? வாசிச்சு பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம் தானே. அல்லேலூயா. மத்தேயு 11:28 என்ன சொல்றாரு? அது வாசிக்கவே வேண்டியதில்லை தம்பி, மனப்பாடமா இருக்கணுமே நமக்கு. அல்லேலூயா. சொல்லுங்க, வாசிக்காமலே சொல்லுங்களேன். ஆமென். வருத்தப்பட்டு 2 கூட்ட ஜனங்கள் மட்டும்தான் இயேசு இடத்துல வர முடியுங்க. You can preach the gospel throughout the world, but only 2 group of people can come to Christ. வருத்தப்பட்டு பாரம் சுமக்க. காரணம் என்ன? இந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஒரு இடத்துல பெருமை இருக்க முடியாது. ஹலோ, ஆமென். சில நேரத்தில் முஸ்லிம்ஸுக்கு வராங்க. நான் போற இடங்கள்ல ஊழியத்துக்கு முஸ்லிம்ஸ் வருவாங்க. ஒரு தூரம் ஒரு சபைக்கு போயிருக்கும் போது நான் ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா தூடம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க சபையில. ஆனா அந்த முகத்துல எல்லாம் அப்படியே ஒரு மாதிரியான என்னது சதை வளரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி முகம் முழுதும். ஆனா பிரிச் பண்ணும்போது என்ன நடந்துச்சுன்னா, அந்த பொண்ணு ஏஞ்சி நின்று அல்லாஹ் அக்பர்னு கத்து போடு சபைக்குள்ளாங்க. அல்லேலூயா. இயேசு நாமத்துல கட்டணும். அது பிறகு ஆட்டோ கால் நேரத்தில் அந்த பொண்ணு வந்துச்சு. என்னம்மா வேணும்னு கேட்டேன். அப்ப அந்த பொண்ணு சொன்னிச்சு, 1 எனக்கு சுகம் வேணும், 2வது எனக்கு இயேசு வேணும். அல்லேலூயா. இதெல்லாம் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம போற இடத்துலலாம் அது மட்டும் இல்ல, சாதாரண முஸ்லீம்கள் மட்டும் இல்ல, மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், மினிஸ்டர்ஸ் முழங்கால் போட்டுருவாங்க. நம்ம ஊழியக்காரங்க தான், நம்ம கிறிஸ்தவங்க தான் கீழ்ப்படிய மாட்டாங்க. ஒரு தடவை ஒரு வீட்டுல நான் நின்றுட்டு பிரசங்கம் பண்றேன். அந்த வீடு இந்த சபையோட ஒரு 10 மடங்கு கூட பெருசா இருக்கு. அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பேசணும்னா இந்த காமன் தான் பேச முடியும். அப்ப கூட்டம் முடிச்சுட்டு வந்தோடனே அந்த வீட்டுக்காரங்க அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, ஐயா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களா, என் கணவருக்கு நீங்க ஜெபிக்கணும். அப்ப நான் கேட்டேன் இன்டர்பிரேட்டர் கிட்ட, யாருங்க இந்த அம்மா, யாரு இந்த ஐயா வீட்டுக்காரர் யாருன்னு. அப்பதான் சொல்லாங்க, he is the speaker of the parliament of Indonesia. Hallelujah. கேட்ட ஆண்டவரே, because according to the Indonesian constitution, if the president dies, the vice president don't take over, the speaker of the parliament takes over first. Second most powerful man in the country. அப்ப நான் கேட்ட ஆண்டவரே, நான் என்ன சொல்லணும் ஆண்டவரே என்ன. ஆவியார் சொன்னாரு, 2 காரியங்களை சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் இடத்த சொன்னேன். சொன்னோன்னே அப்படிப்பட்ட மனுஷன் முத காரியம் என்ன சொன்னேன், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் என்ன தெரியுமாயா, நீங்க பயங்கர திருட்டு வேலை பண்றீங்க இந்த நாட்டுல, மேல இருந்து கீழே வரைக்கும் லஞ்சம் வாங்குறதுல கர்த்தருக்கு அருவருப்பா இருக்குன்னு சொன்னேன். நம்ம கிறிஸ்தவனுங்களுக்கெல்லாம் நேர பேசினா கோவம் வந்துருங்க. அந்த மனுஷன் அங்க முழங்கால் போட்டு எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. யாரையா? முஸ்லிம். ஹலோ, ஆமென். தாழ்மை உள்ளவர்களை தான் கத்த தேடுறா தவிர பெருமை உள்ளவர்களை கத்த தேடல. அல்லேலூயா. அதனால்தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாருமே இடத்தில் வாருங்கள். யார் இயேசு ஏற்றுக்கொள்ள முடியும்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களா? நம்மளாம் ஒரு காலத்துல வருத்தப்பட்டு பாரம் சுமந்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படி இந்த பெருமை வந்துச்சு? ஆச்சரியம் இல்ல? ஆமென். When we were nobody, when we were nothing, God raised us up. ஆனா அதெல்லாம் வந்த பிறகு நமக்கு என்ன வந்துருது? நமக்கு பெருமை வந்துருது. ஹல்லேலூயா. கவனிச்சுக்க பிரியமானவர்களே, எப்ப பெருமை உனக்குள்ளாக வந்துச்சோ தேவ கிருபை இழந்து போவார். ஹல்லேலூயா. அல்ல நீங்க வளரவே முடியாது, தேவனுடைய இரக்கமும் உன்னிடத்தில் வர முடியாது. ஏன்னா பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாருமே இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இளைப்பாறுதல் தந்துட்டு என்ன சொல்றாரு அடுத்த வசனத்துல 29 வசனம், நான் மனப்பாட வசனங்க, நம்ம நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கேன். அப்ப உங்களுக்கு எப்படி பெருமை வந்துச்சு? நீங்க ஆராதிக்கிற ஆண்டவரே சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்பா. ஆச்சரியமா இல்ல?
the paradox of life. கிறிஸ்தவர்களுக்குள்ளாக சில நேரத்தில் நம்ம அறியாத இந்த வசனங்களை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்காம தியானம் பண்ணாம தேவ சமூகத்தில் நம்ம உட்காராதபடிக்கு உபவாசித்து தேவ சமூகத்துல நம்மையே வெறுமையாக்கி ஆண்டவரே என்னை ஆராய்ந்து என்னை தேடும் சொல்லி தாவீது சொன்னது போல நாம் ஒவ்வொரு முறையும் நம்ம உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்து என்னை ஆவியை நிறுத்து பாருன்னு சொல்லி தாவீது கேட்கிறான். பாத்தீங்களா? எதுக்காக சொல்றான்? அவனுக்குள்ளாக போராட்டங்கள் உண்டாகிறது. அவனுக்கே தெரியல அவன் சிந்திக்கிற சிந்தை சரியா இருக்குதா இல்லையா என்று. அப்படின்னா பெருமை உள்ளவர்களை கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அப்போ இந்த தேவனே சாந்தமும் தாழ்மையானவராக இருக்கிறபடினால அவருடைய பிள்ளைகள் அவர் எப்படி எதிர்பார்க்கிறார்னா அவரை போலவே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய பிள்ளைனா யாரையா? அவரை போலவே இருக்கணுமே எதிர்பார்க்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. எப்படி? அந்த சாந்த மனப்பக்குவம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். We cannot boast about anything that we did in this life because we have not done anything without His grace. ஹல்லேலூயா. ஒண்ணுமே செய்யலங்க. ஹல்லேலூயா. சில நேரத்தில் நான் ஆச்சரியப்படுவேன், ஆண்டவரே இந்த மாதிரி காரியங்களை எப்படி ஆண்டவர் செய்யறதுன்னு. நான் இப்பதான் இந்தியால 5 சிட்டிஸ் போய் குருசேட் முடிச்சுட்டு வந்தேன். இங்க போகும்போது ஞாயிற்றுக்கிழமை 3 ஆராதனை முடிச்சுட்டு இந்தோனேஷியால இருந்து மலேசியாவுக்கு வரேன். ராத்திரி அதிகாலையில பிளைட் எடுத்து சென்னைக்கு போறேன். சென்னையில இருந்து பாண்டிச்சேரி போயிட்டு அன்னைக்கே கூட்டம். பாண்டிச்சேரியில 3 நாள், பாண்டிச்சேரியில போகும் 3 நாள் ஹோட்டல்லாம் புக் பண்ணிட்டேன். ஆனா டிக்கெட் அங்க இருந்து பொம்பாய் போயிட்டு, பொம்பாயில இருந்து போபால் போயிட்டு, போபால்ல இருந்து நியூ டெல்லி போயிட்டு, நியூ டெல்லில இருந்து பெங்களூர் போறதுக்கு டிக்கெட் இன்னும் வாங்கலையே, காசு இல்லையே, ஜாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயா, அவர் கிருபை எந்த முழுது, அவர் கிருபை எந்த முழுது. ஆனா அவர் கிருபை யாரு கொடுக்கிறாரு? ஆமென். ஹல்லேலூயா. எங்க கொடுக்கிறாருங்க? அங்க போய் ஜாம் பண்ண 2 நாள் ஒண்ணுமே நடக்கல. எப்படிதான் அந்த காசு கட்டு போறேன்னு தெரியல. ஆண்டவரே டிக்கெட்டை புக் பண்ணியாச்சு, எல்லாம் காசு டிக்கெட் எல்லாம் கொடுத்துறாங்க. காசு கொடுத்து எடுக்கணும். எங்க? பாண்டிச்சேரியில காசு இல்ல. அந்த நிமிஷத்தை 3 மணிக்கு நான் அடுத்த நாள் காலையில பாண்டிச்சேரியில இருந்து சென்னைக்கு போயிட்டு இருந்து பொம்பைக்கு போனோம். அன்னைக்கு 3 மணிக்கு சாயங்காலம் 4 மணிக்கு சாயங்காலம் வேலையில எனக்கு ஒரு டெக்ஸ்ட் வருது. ஒருத்தர் சொல்றாங்க, பாஸ்டர், I have been moved by God to send you US $400. How do I send? எங்க இருந்து? மலேசியால எல்லாம் கிடையாதுங்க. அவன் நம்ம ஜனங்க கொடுத்தாதான் நல்லவன்றாங்க, ஆண்டவருக்கு கொடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. இந்தோனேஷியாக்காரன் கொடுக்குறாங்க, இந்தியால போய் ஊழியம் செய்து வருது. நம்ம ஜனங்க என்ன பண்றோம்? நம்ம ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரோட கிருபையை பெற்றவர்களுக்கு தான் தெரியும் அந்த ருசி நான் என்னன்னு. ஆமென். அப்ப தாழ்மை எங்க நமக்கு வருது? இந்த தாழ்மை, இந்த ஆண்டவரோட மகத்துவத்தை அறிய ருசிக்க அப்பதான் நமக்கு தெரியும். சொந்த பலத்தினால ஒன்னும் செய்ய முடியாதுப்பா. ஹல்லேலூயா. எப்ப நீ சொந்த பலத்துல நீ ஊழியத்தை செய்ய நீ தொடங்குறாயோ, ஊழியம் உனக்கு பாரமாய் தோண்டும். ஹல்லேலூயா. நான் பாண்டிச்சேரியில நான் இருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் வந்தார். ஒரு ஊழியக்காரர் வந்து சொன்னார் என்கிட்ட, பாஸ்டர் எனக்கு ஒரே பாரமா இருக்கு பாஸ்டர், இந்த ஊழியத்துல ஒரே பாரமா இருக்குன்னு. நான் சொன்னேன், எப்படியா ஊழியம் செய்தா எப்படியா பாரமா இருக்க முடியும்? இயேசுதான் சொல்லிட்டாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாருமே. அப்போ நீ பாரத்தை சுமந்து கொண்டு ஊழியம் செய்தா ஊழியத்தை நீ செய்கிறே தவிர ஆண்டவர் செய்யலையே. இயேசு சொன்னா, என் சபையை நான் கட்டுவேன் சொல்றேன். I will build my church, not you. You don't build the church of Jesus Christ. He says, I will build the church for you. Hallelujah. I will use you and I will give you grace that you will do what I tell you to do. Amen. Hallelujah. அப்ப இதுக்குள்ளாக நம்ம கற்றுக்கொள்ளும்படியாக ஒரு காரியத்தை, முதல் காரியத்தை என்ன கத்துக்கணும்? பெருமை இல்லாதபடிக்கு வாழ கத்துக்கணும். Hallelujah. அதனால சொல்றாரு, பெருமை உள்ளவர்கள் என்ன சொல்றாரு? அருவருப்பானவர்களாம். ஆமென். இரண்டாவது, அதே 16ஆம் அதிகாரம், நீதிமொழியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு. வாசிங்க. 16ஆம் அதிகாரம் 18வது வசனம், நீதிமொழியின் புத்தகம், Proverbs chapter 16 verse 18.
அழிவுக்கு முன்னால என்ன வருமா? அகந்தை. ஹalleluya. நாம் பெருமை பாராட்ட. When you begin to blow your own horns, the Bible says fall is coming. ஆமென். இரண்டாவது என்ன தம்பி? என்ன தம்பி? விழுகிறதுக்கு முன்னால. ஹalleluya. கவனிங்க, ஆண்டவர் சொல்றார், எப்போ இந்த மனுஷன் மேன்மை பாராட்டுகிறானோ, பெருமை பாராட்டுகிறானோ, அவனுக்கு அழிவு வந்தாச்சு. திருச்சபைகள் எப்போ சங்கூத கத்துக்கிறாங்களோ, ஹalleluya, நான் தான் பண்றேன்னு சொல்றாங்களோ, அங்க கர்த்தர் கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, nothing to do with them, because they are blowing their own horns. They have not made me their God. Hallelujah. They are trying to help God. Hallelujah. கவனிங்க, ஆண்டவருக்கு உதவி செய்யறாங்க ஊழியத்தை, ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செய்யல. அதுதான் வித்தியாசம். ஆமென். You are helping God to build the kingdom, but the truth is God says, I will help you to build my kingdom. Hallelujah. கவனிங்க பிரியமானவர்களே, அதனால சொல்றாரு, அழிவு எப்ப வரும்? உனக்கு பெருமை வந்துச்சுன்னா அழிவு வந்தாச்சுன்னு அர்த்தம். ரொம்ப தூரம்ல, ரொம்ப கிட்டதான். அடுத்தது என்ன சொல்றாரு? இந்த நீதிமொழி புத்தகத்துல 15ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல அந்த குடும்பம் என்ன ஆகும் பெருமை வரும்போது? நீதிமொழி புத்தகம் 15ஆம் அதிகாரம் 25வது வசனம். Proverbs chapter 15 verse 25. என்னம்மா? பெருமைக்காரனுடைய வீட்டை என்ன பண்றாரா? கர்த்தர். ஆமென். ஆங்கில வேதாகமத்தை சொல்றாரு, அழித்துடுவாராம். He will destroy. Why are Christian homes destroyed? Not because the devil destroyed them. Hallelujah. பிசாசானவன் அழிக்கல அந்த குடும்பத்தை, அந்த குடும்பத்தை கொலைத்து போடல. அந்த பெருமை அந்த குடும்பத்தை ஆண்டு கொள்கிறதுனால, அங்க கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லாதனால அந்த குடும்பம் அழிஞ்சு போகுது. Hallelujah. So do we teach our children not to be proud? Do we teach our children whatever achievement you do, it's not yours but God? Do you acknowledge only from your mouth or from your heart? இதுதான் வித்தியாசங்க. நிறைய கிறிஸ்தவங்க வந்து they very very Christianize everything. என்ன ரொம்ப தாழ்மையா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உண்மையான தாழ்மை இருக்காது. அதனால சொல்றாரு, தாழ்மையை நம்ம என்ன செய்யணும்? என்னன்னு கேட்டா, நாங்க பரம்பரை கிறிஸ்தவங்க, நாங்க 4-5 தலைமுறையா நாங்க உட்கார்ந்து இருக்கோம், எங்களுக்கு தெரியாதா? அதுவே பெருமையாச்சு. அவன் because my pastor was the president of the Tamil Annual Conference at one time, Malaysia Tamil Methodist Church. So அவருக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்றதெல்லாம் அவருக்கு தெரியுது. அல்லது அமர்ந்தாளிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இது எல்லாம் நான் பார்த்த பிறகுதான் கர்த்தர் இடத்துல கேட்டு, ஆண்டவரே, ஏன் என் ஜனங்கள் வளர முடியல? ஏன் தமிழ் திருச்சபைகளுக்குள்ளாக ஒரு சரியான செழிப்பான ஒரு வளர்ச்சி இல்லை ஆண்டவரே? ஹல்லேலூயா. அதான் சொன்னாரு, தங்களே பெருமை பாராட்டி கொண்டிருக்காங்க, எனக்கு இடம் கொடுக்கலப்பா. ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு? அந்த குடும்பங்கள் அழிந்து போகிறதாம். கடைசியில தாவீது சொல்றார், 119ஆம் சங்கீதம் 21வது வசனத்துல எப்படி சொல்கிறார்? 119ஆம் சங்கீதம் 21வது வசனத்துல, Psalms 119 verse 21. ஆமென். இப்போ யாருங்க இந்த பெருமைக்காரராகிய அகங்காரிகள் எப்படியா மாறுறாங்க? சபிக்கப்பட்டவர்களாக மாறுறார்கள். ஹல்லேலூயா. ஐயா, நாங்க ரட்சிக்கப்பட்டோம் ஐயா, இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்களாச்சே, நாங்க அந்நிய பாஷை பேசுறோமாச்சே, நாங்க கர்த்தருக்குள்ளாக வாழ்றோம் அல்லாச்சே, நம்ம ஆண்டவருக்குள்ளாக நாங்க ஊழியம் செய்கிறோமாச்சே. ஆனா பெருமை இருந்தா, என் வசனம் சொல்லுது, அவன் சபிக்கப்பட்டவனாய் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என்ன ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை பாத்தீங்களா ஐயா? அதனாலதான் சொல்றாரு, தாழ்மையை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, என்ன சொல்றாரு? பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் செய்கிறாராம், எதிர்த்து நிற்கிறாராம். ஆமே. அப்போ இந்த பெருமை உள்ளவன் போகிற எல்லா இடங்களிலும் என்ன நடக்கும்னா பிரச்சனைகள் தான் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆனா தாழ்மை உள்ளவன் எங்க போனாலும் ஒரு அமைதி உண்டாகும், ஒரு சமாதானம் உண்டாகும், ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஏன்னா தாழ்மை உள்ள இடத்துல தன்னை பற்றி ரொம்ப பேச மாட்டான், தன்னை அவன் ஊழியத்தை பெரிசாக்க மாட்டான். ஹல்லேலூயா. ஒருத்தர் வந்து சொன்னாரு, யூ மஸ்ட் ரைட் புக்ஸ் சொன்னாரு.
நான் சொன்னேன், for what? There are so many books already in the market. Hallelujah. இல்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சரி, அவர் சொன்னா நான் செய்வேன், நான் சொல்ற வரைக்கும் நான் செய்ய மாட்டேன். Hallelujah. சில பேர் என்ன சொன்னாங்க, why don't you put up a magazine? எதுக்கு? இல்லைன்னா சில பேர் சொல்லுவாங்க என்ன தெரியுமா, இப்போ புதுசா ஒரு கருதி கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த Facebook. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? முகநூலா? நான் என்ன சொல்லுவேன்னா, முகரப்பட்ட புக், முகரகட்ட புக், Facebook. என்னையா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தூரம் அப்டேட் பண்றாயா, எங்க சாப்பிட்டான்னு ஒரு அப்டேட், இங்க போனான்னு ஒரு அப்டேட், வேற வேலையே கிடையாதா? Hallelujah. They are so proud publicizing what they are doing for God. ஐயா, அவர் ஒருத்தருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். Hallelujah. எந்த மனுஷனுக்கு ஒண்ணும் தெரிய வேண்டியது இல்லையா? Hallelujah. எப்படி வர, நீ எப்படி போற, எப்படி இருக்கிற, என்ன ஒண்ணுமே யாருக்கும் மனசு தெரியும், அவர் ஒருவருக்கு மட்டும் தெரிஞ்சா மட்டும் தெரியும். Hallelujah. ஏன் தெரியுமா, நம்முடைய உள்ளம் அவருக்கு முன்பதாக உண்மையா இருக்க வேண்டும். Hallelujah. பெருமை பாராட்ட வேண்டியதில்லை, ஒரு மேகசின் போட வேண்டியதில்லை, இது போட வேண்டியதில்லை. ஏன்னா இன்னைக்கு என்ன பண்றோம் பாருங்க, we become publicity conscious Christians. Hallelujah. பேரை போட்டு சொன்னாக்க, ஒரு இதை போட்டாங்கன்னு சொன்னாக்க வந்துடும். Hallelujah. சில நேரத்துல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், மீட்டிங் எல்லாம் போட்டாக்கா படம் எல்லாம் போடணும்னு சொல்லுவாங்க. எதுக்குயா, நம்ம எல்லாம் யாரு, இந்த இயேசுவை சுமக்கிற கழுதை, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. Hallelujah. இயேசுவை சுமக்கிற கழுதை, இயேசு சுமந்து வந்தால் மட்டும்தான் அந்த கழுதைக்கு பெருமை உண்டு, அந்த கழுதைக்கு மரியாதை உண்டு, அந்த கழுதைக்கு பேர் உண்டு, அந்த கழுதைக்கு சாப்பாடு உண்டு. ஆனா இயேசு அந்த கழுதை மேல இல்லைன்னா அங்க ஒண்ணுமே கிடையாது. அப்ப நீங்க தான் சொந்தமா ஊதிக்கிட்டு சங்கத்து. இன்னைக்கு நிறைய சமயத்துல இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். Hallelujah. காரணம் என்ன, we want people to recognize us. Hallelujah. But does God recognize you? ஆமென். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணுமா, நம்மளாம் கிறிஸ்தவங்களா இல்லையா பிரதர்? நீங்க கிறிஸ்தவங்களா? ஏன்னா எத்தனோ மாசத்துக்கு வருஷத்துக்கு பிறகு பாக்குறவங்கள கர்த்தர் சொல்றேன். ஆமென். வேதம் சொல்லுது 3 காரியம் உடையவன் தான் கிறிஸ்து உடையவனா. கலாத்தியர்கள் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல பவுல் எழுதும்போது சொல்றாரு, யார் கிறிஸ்து உடையவன்? கலாத்தியர் 5:24, Galatians 5:24 என்ன சொல்றாரு? இன்னைக்கு நான் சாப்பிட்டு வரலையம்மா, ஒரே சாஃப்டா இருக்கு. சத்தமா சொல்லுமா. கிறிஸ்துவின் உடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளும். ஆமென். நம்ம சொல்லணும், நான் கிறிஸ்தவன் சொல்லலாம். ஆனா பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் பார்த்து சொல்லணும், இவன் தான் என் பிள்ளை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இவன் தான் என் பிள்ளைன்னா தேவ தூதனுக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும். அல்லேலூயா. யோபை பார்த்து பிசாசன் ஆண்டவர் கேட்கிறாரு, எங்க போயிட்டு வந்தப்பான்னு. நான் உலகம் முழுவதும் சுத்திட்டு வந்தேன்னு. யோப் என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் ஊஸ் தேசத்துல இருக்கான் தெரியுமான்னு கேட்டாரு. ஆமா, நல்லாவே தெரியுமா எனக்கு. யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும். எப்படி தெரியும் அவனுக்கு? நான் அவனை தொடவே முடியலையே, அவனை தான் சுத்தி நீ வேலி அடிச்சிருக்கிறீரே. அல்லேலூயா. அவனை சுத்தி வேலிச்சிருக்க. அவன் எப்படிப்பட்ட மனுஷனா? யோபு 1:1 சொல்லும்போது எப்படி சொல்றாரு? யோபு 1 அதிகாரம் 1 வசனம், உத்தமனும் சன்மார்க்கனும், இன்னொரு வார்த்தை, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. அவனுடைய தன்மைகளை பாருங்க. அவன் யாரு? உத்தமனும் சன்மார்க்கனும், கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விட்டு விலகிறவனாய் இருந்தான். இப்போ நான் கேட்கிற கேள்வி, இவ்வளவு நல்ல சாட்சிப்பட்ட மனுஷன் ஏன் கர்த்தர் பிசாசு அவனை தொடும்படியா அனுபவிச்சார்? Why must God allow him to be tested? He's got such a good credential. Hallelujah. காரணம் என்ன தெரியுமா? அவன் பயந்தது கர்த்தருக்கு பயப்படல, அவன் பயத்துக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்தான். 5வது வசனம் பாருங்க, யோபு 1:5, யோபு 1 அதிகாரம் 5வது வசனத்துல. என்னையா? ஒருவேளை he lived in presumptions and assumptions. He did not live by the word of God. He lived in presumption and assumptions.
ஒருவேளை எப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ. சில பேர் சொல்றோம்ல, ஒருவேளை கர்த்தர் இப்படி செய்வாரோ, ஒருவேளை கர்த்தர் இப்படி செய்வாரோ. ஒருவேளை என்று சொல்கிறவர்கள் தேவ சித்தத்தை அறியாதவர்கள். ஆமென். ஒருவேளை தன் பிள்ளைகள் என்ன செய்தார்களா? வாசிப்பார். ஆமென். கவனிச்சுங்க, ஒவ்வொரு வேளையும் தகன பலியை செலுத்துகிறான். ஆனா யோபு எதனால தகன பலியை செலுத்துறானா? ஆண்டவரை நேசித்து தேவனுக்கு தகன பலியை செலுத்தல, பயத்துக்கு பயந்து தகன பலியை செலுத்தினான். He had fear in his heart. ஹல்லேலூயா. அவனுக்குள்ளாக ஒரு பயம் இருந்துச்சு. என்ன பயம் தெரியுமா அது? ஒருவேளை என் பிள்ளைகள் இப்படி பண்ணிருப்பாங்களோ, ஒருவேளை என் பிள்ளைகள் இப்படி பண்ணிருப்பாங்களோ. அப்படி பயம் இருக்கிற மனுஷன் இடத்துல விசுவாசம் இருக்காது. ஆனா விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் வராது. அதனாலதான் சொல்றாரு 3ஆம் அதிகாரம் 25வது வசனம் முடிஞ்ச பிறகு என்ன சொல்றாரு? 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது. ஆமென். அப்ப ஏன் யோபுக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு? ஏன் கர்த்தர் பிசாசு அவனை தொடும்படியாக இடம் கொடுத்தார்னா, அவனுக்குள்ளாக பயம் இருந்தது. தேவ பயம் மட்டுமல்ல, அவனுக்கு தேவ பயம் வந்ததுக்கு காரணமே அவனுக்குள்ளாக இருக்கிற பயம். Many people do not fear God, but because they fear, they look for God. They fear the consequences of fear, so they fear God. அப்படின்னா அவர்களுக்குள்ளாக உண்மையான தேவ பயம் கிடையாது. அப்ப அந்த தேவ பயம் இல்லாதபடினால என்னாச்சு? நம்ம பார்க்கும்போது பார்க்கிறோம், அவ்வளவு பக்தி உள்ளவனாய் காணப்பட்டான, ஏன் பிசாசானவன் தொட்டார்? எங்க வரதுக்கு முன்னால ஒரு ஐயா எனக்கு கால் பண்ணாரு. இஸ் a consultant in one company. அவரு நல்லா சம்பாதிக்கிறாரு. பயங்கர பிரச்சனை இருந்து எனக்கு கால் பண்ணாரு. என்ன சொல்றாரு? ஐயா, நான் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டேன், ஆவியானவர் என்கிட்ட உணர்த்தினாரு அவங்க கால் பண்ணணும்னு சொல்லி. கால் பண்ணி 1.5 மணி நேரம் பேசினாரு. என்ன சொன்னாரு? எனக்குள்ள பயம். ஹல்லேலூயா. கவனிச்சுங்க, எப்போ எல்லாம் பெருமை வருதோ அங்க பயம் வரும். பெருமை இருக்கிற இடத்துல நிச்சயமா ஒரு பயம் வரும். ஏன் தெரியுமா? அவன் ஸ்தானம் இறங்கிடுமோ, அவன் பதவி இறங்கிடுமோ, அவன் புகழ் போயிடுமோ, அவனோட பேரு போயிடுமோ, மறந்துடுவாங்களோ இந்த சொல்லி இந்த பயம் உள்ளு போட்டு அவங்களை ஆட்டி எடுக்கும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்குள்ளாக வாழ்றவர்களுக்கு என்ன பண்றோம்? நாம் தாழ்மையா அவருக்குள்ளாக நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அப்போ யோபு கர்த்தருக்கு பயந்தவனாக இருந்தான், ஆனா அவனுக்குள்ளாக பயம் இருந்தது. ஆமென். என்ன பயம்? பயத்தின் மேல் பயம் இருந்தது. He was scared of the consequences of fear that will happen in his life. அப்ப அவன் என்ன சொல்றாரு? நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. ஐயா, நீங்க ஜெபம் பண்ணது கர்த்தர் கொடுப்பார்னா எனக்கு தெரியாது, ஆனா நீங்க பயந்தா நிச்சயமா நடக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப அந்த பெருமையும் பயமும் கூட வருமா? எஸ். பெருமை இருக்கிற இடத்துல ஒரு பயம் உண்டாகும். எங்க பெருமையோடு வாழ்றோமோ ஒரு பயம் உண்டாகும். ஆமென். ஏன் அதை விட்டு நம்ம விலகிட்டோம்னா நம்மளை பத்தி என்ன சொல்லுவாங்க? நிறைய பேருக்கு மத்தவங்க என்னை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி அந்த பயத்துல தான் வாழ்றாங்களே தவிர, கர்த்தர் என்னை பார்த்து என்ன சொல்வார் என்று அந்த பயம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். நான் கேட்டதெல்லாம் ஆண்டவத்துல ஒண்ணுதான், உண்மையும் உத்தமமா இருக்கணும் ஆண்டவரே, வேற ஒண்ணுமே வேண்டாம். பதவி வேண்டாம், பந்தஸ்து வேண்டாம், பட்டம் வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம். உண்மையான சீஷனா இருக்கணும், அது மட்டும் எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. யாரு என்னத்தை கூப்பிட்டாங்களும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? பேரே இல்லாதவனுக்கு பேரை கொடுப்பார், ஆனா பேரு இருக்கிறவனுக்கு பேரே இருக்காது. இதுதான் கர்த்தரோட வழிகள். அப்போ இந்த பெருமை உண்டாகும் போது கிருபை வர்றது கிடையாது. அப்ப கிருபையில நாம் வளர முடியாது. அதனால தான் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, இந்த பெருமை உள்ளவர்களிடத்துல சாபம் உட்கார்ந்து இருக்குமா? அப்படின்னா நாம் ஆண்டவருக்குள்ளாக வரத்துக்கு முன்ன இருந்த தெய்வதைகள் எல்லாம் திரும்ப வர முடியும். சில நேரத்தில் சில சபைகளுக்கு போயிருக்கும் போது, ஒரு சபைக்கு விசேஷமா போயிருக்கும் போது அவங்க இன்டர்செசர் பிரேயர், இன்டர்செசர்ஸ் ஆஃப் த சர்ச்,
நல்ல அந்நிய பாஷையில் நிரம்பி பேசி ஜெபம் பண்ணுவாங்க அவங்க எல்லாம். அப்ப இதை ஜெபிக்கும் போதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. திடீர்னு ஆவியானவர் அவங்களுக்கு காமிச்சாரு, அவங்களை கூப்பிட்ட கையை வச்ச மேல இயேசு நாமத்துல சொன்னோன்னே அந்த அம்மா கீழே வந்து அந்த அம்மா வாந்தி எடுக்க தொடங்கிடுச்சு. இன்டர்செசர். ஹல்லேலூயா. அதனால அந்நிய பாஷை பேசுறதுனால நம்ம கர்த்தருக்குள்ளாக இருக்கணும்னு நிச்சயம் கிடையாது. ஹல்லேலூயா. இத நல்லா கவனிச்சுங்க. இந்த நாட்களிலே பிசாசானும் வஞ்சிக்கிற வஞ்சகம் எங்க தெரியுமா இருக்குது? To the spiritual people he makes them feel they are spiritual but they are not based on God's word. வசனத்துக்குள்ளாக நிக்கல. அப்ப எங்கெல்லாம் பெருமை வருதோ அங்க என்ன வர்றான்? பிசாசானவன் அங்க வந்துடுறான். ஹல்லேலூயா. சரி, தொடர்ந்து நம்ம பார்ப்போம். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு? பெருமை இல்லாதவராகிய மனுஷன், தாழ்மையான மனுஷனுக்கு என்ன கொடுக்கிறாரா? வாசிச்சு பாருங்க. அந்த 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை சொல்லும்போது என்ன சொல்றாரு? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம், ஆகையால் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தாழ்மையாய் வாழ்கிறவர்களுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இந்த காலம் என்ன காலம் பெரியமானவர்களே? இததான் முதல் சங்கீதம் 3வது வசனத்தில் சொல்றாரு. தன் காலத்தில் தன் கனி தந்து இலை உதிராத மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் நாசமா போகும். என்னமா என்னையா? கிறிஸ்தவன் சொல்லி சொல்லி வாய்தான் வலிக்கும். அது சொல்லிட்டு இருக்க, ஒண்ணுமே நடக்கல. காரணம் என்ன? அவனுடைய வசனத்தின் அவன் ஆண்டவரை அறிந்து கொள்கிற வார்த்தையில அவன் சரியா இல்ல. அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு, அவன் அங்க வளர்ந்தவன் அல்ல. ஐயா, நீ பரம்பரை கிறிஸ்தவனாக நீ கிறிஸ்தவன் குடும்பத்துல வாழ்ந்ததுனால உனக்கு தேவ கிருபை வரும் என்று வேதம் சொல்லவே கிடையாது. ஹல்லேலூயா. அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டுனா அவன் புடுங்கி கர்த்தர் அவனை நடுகிறார். ஹல்லேலூயா. தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவனுடைய ஸ்தானத்திலிருந்து கர்த்தர் அவனை பிடுங்கி எடுக்க முடியாது. கர்த்தர் விரும்புகிறார். ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, ஆபிரகாமே நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வாப்பா. ஹல்லேலூயா. ஒரு பயலும் உனக்கு உதவி செய்யக்கூடாது, ஒரு பயலும் உனக்கு முன்னாக நிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன அப்படிதான் கூப்பிட்டாரு. ஹல்லேலூயா. என்ன 18 வருஷம் நான் மலேசியாலேயே கிடையாது, யாருக்கும் தெரியாது நான் எங்க இருப்பேன்னு. ஆண்டவர் சொன்னா 18 வருஷம் கிட்ட சொன்னாரு, நீ நிக்காத, நான் உன்னை கொண்டு போற இடத்துல நீ போ. ஹல்லேலூயா. 18 வருஷத்துக்கு பிறகுதான் சொல்லும் போது சொன்னாரு, ஒரு காரியத்தை போய் செய்யின்னு சொன்னோன்னு எல்லாம் கண்ணை திறந்து பார்க்கணும். எப்படியா 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 கர்த்தர் நடத்துறாரு. ஹல்லேலூயா. நம்ம காசை பத்தி பேசுறோம், ஆனா கர்த்தருக்கு காசே பிரச்சனை கிடையாது. ஆண்டவருக்கு காசு பிரச்சனையே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா ஆசீர்வாதத்தின் வாசல்களை நீங்க புரிந்து கொள்ளும் போது எந்த இடத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் வாசல் எப்படி இறங்கும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். This blessing is only a general term, but there are many there are what you call blessing, a general blessing, covenantal blessing, rewards. இது எல்லாம் ஒரு விசுவாசிக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜெனரல் பிளெஸிங்னா எந்த மனுஷன் உழைச்சாலும் அவனுக்கு ஆசீர்வாதம் வரும். நீ கிறிஸ்தவனாக இருந்தா மட்டும் ஆசீர்வாதம் வரல, நீ எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, நல்ல உழைக்கிறவனாக ஊக்கமா நீ உழைச்சன்னு சொன்னா நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அல்ல. It's only because you're working hard. The principle is when you work hard you will be rewarded. Amen. ஆனா இரண்டாவது ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். யாரு? ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையாக தன்னுடைய தாசனாகிய ஆபிரகாம் இடத்துல வைத்திருக்கிற அந்த உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையை காத்துக்கொண்டு அந்த உடன்படிக்கையிலே வாழ்கிற மனுஷனுக்கு உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் இறங்கி வரும். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை நினைவு கூறுகிறார். நீ ஆபிரகாமோடு கூட நீ உடன்படிக்கை செய்தத ஆண்டவர் நீங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று பார்க்கிறாரு. எப்படிங்க? விசுவாசத்தினாலே நாம் ஆபிரகாமுடைய புத்திரர்களாக நாம் மாறுகிறோம். ஹல்லேலூயா. We become the children of Abraham through faith. அப்படினா faithனா என்ன அர்த்தம்? வசனம். எப்படி? முதலாவதாக ஆபிரகாம் எப்படி ஆண்டவர் சந்திச்சாரு? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். நோக்கி இப்போ நான் கேட்கிறேன், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. அப்ப கர்த்தர்
ஆபிரகாமை நோக்கி பேசும்போது ஆபிரகாம் கர்த்தரை பார்த்தானா? அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி பேசும்போது ஆபிரகாம் கர்த்தரை பார்த்தானா? நல்ல ஒரு கேள்விங்க. அல்லேலூயா. ஏன்னா சில நேரத்தில் நம்ம பைபிள் வாசிக்கணும், நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறது இல்ல. எப்படியா பார்த்து ஆண்டவர் பேசியிருப்பாரு? கர்த்தர் பேசினாரு. அல்லேலூயா. எப்பங்க பேசினாரு? அதே அதான் முதல் தடவை கர்த்தர் பேசினாரா? இல்ல. ஆண்டவர் ஆபிரகாமோட பல ஆண்டுகளை பேசிக்கொண்டு வர்றார். ஒரு நாள் 2 நாள் அல்ல. அவன் ஐயா, நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால கர்த்தர் உங்க இடத்துல பேசினாரா? ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் உங்க இடத்துல பேசினாரா? இல்ல. முன்னாலே ஆண்டவர் நம்ம எங்க இருந்து அழைக்கிறா? அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான உள்ள இடத்துக்கு. அப்ப அந்த காலத்துல இருக்கிற மனுஷ இடத்துல கர்த்தர் பேசினாதான் நம்ம ஆச்சரியமான ஒளிக்கு வர முடியும். ஆபிரகாம் அந்த காலத்துல வந்தவன். அப்ப கர்த்தர் அவனை பேசிக்கிட்டு இருக்காரு. எப்படி பேசுறாரு? தரிசனத்தின் மூலமாக, சொற்பனத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக. சொன்ன காரியங்கள் எப்பதான் அந்த வார்த்தை வருதோ அந்த காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்கிறார். So God builds the confidence in a man to trust him first by every word he speaks. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு ஒரு காரியத்தை, அது அப்படியே நடக்கும். ஆண்டவர் தரிசனத்தில் காமிக்கிறாரு, அது அப்படியே நடக்கும். சொற்பனத்தில் காமிக்கிறாரு, அது அப்படியே நடக்கும். அப்ப இந்த சத்தம் வரும்போது அவனுக்கு நிச்சயமா தெரியும், இந்த சத்தம், இந்த வார்த்தையை கொடுக்கிற இந்த தேவன் பெரியவர் என்று சொல்லி அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. அந்த சூழ்நிலை உண்டான பிறகு ஏற்ற காலத்துல அவனை நடம்படியாக கர்த்தர் பிரயாசப்படுகிறார். ஏன் தெரியுமா? அவனுக்குள்ளாக விசுவாசம் வந்துருச்சு. கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான் அப்ப சொல்றாரு ஆபிரகாமத்துல, ஆபிரகாமே எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வா. Because it's already been rooted now. The root has come now. The word of God has gone in him. And now he begins to root now. Hallelujah. எப்படி இந்த நெல்லு, நீங்க பாத்தீங்கன்னா நெல்லு வயல்ல முதலாவதாக பாத்தி போடுவாங்க. அந்த பாத்தியில நாத்தெல்லாம் போட்டு விட்டுருவாங்க. நாத்தை போட்டு விட்டோன்னே அந்த நலத்தை விழுந்து தண்ணி பாய்ச்ச பிறகு ஏற்ற காலத்துல இந்த நாட்டை பிடுங்கி கொண்டாந்து எங்க நடுறாங்க? அந்த பாத்தியில நடுறாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அங்கே வளர முடியுமா? முடியும். இடுக்கிட்டு அது நல்லா வளர முடியாது. ஏற்ற கனியை கொடுக்க முடியாது. அப்ப அது நல்ல கனி கொடுக்கணும்னா ஏற்ற இடத்துல கொண்டாந்து வைக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணாரு? பேசிக்கிட்டே இருந்தார் ஆபிரகாம் இடத்துல. ஆபிரகாமுக்குள்ளாக ஒரு விசுவாசம் உண்டான பிறகு சொன்னாரு ஆண்டவர், இப்போ எல்லாம் விட்டுட்டு வாப்பா, எல்லாத்தையும் விட்டுட்டு வா. நான் ஒரு ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங் நான் வாசிச்சேன். என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஆபிரகாம் தங்கியிருந்த அந்த வீட்டு அந்த பகுதியில் மெசொப்பொத்தாமியால அந்த வீடை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வீட்டுல பைப்பு தண்ணி இருந்ததாக ஆர்கியாலஜி சொல்றாங்க. அந்த காலத்துல இருக்கிற நாகரிகம். அந்த நாகரிகத்தை விட்டு விட்டு இப்ப ஆபிரகாம் சொல்றாரு, நான் செல்லும் தேசத்துக்கு நீ போ, நான் சொல்ற தேசத்துக்கு நீ போ. எங்க? ஐ டோன்ட் நோ வேர். ஹலோ. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதான் பயிற்சிங்க. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருமை வராதபடிக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆபிரகாம் இடத்துல, நீ இருக்கிற இடத்துல நான் உன்னை ஆசீர்வதித்து அவனுக்கு பெருமை உண்டாயிடும். என் மாமா, என் மச்சான், எல்லாமே எல்லாம் எனக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஆனா யாருமே இல்லாத இடத்துல நீ போய் நின்னா என்ன பண்ணுவ? ஒரு தடவை எனக்கு பொந்தியானாக்கு ஆள் ஊழியத்து கூப்பிட்டாங்க. அப்பெல்லாம் ஒரு 17 வருஷத்துக்கு முன்னால பொந்தியாக்கு போனோம்னா கோலம்பூர்ல இருந்து சிங்கப்பூர்ல ஃபிளை பண்ணி அங்க இருந்து கூச்சிங் போயிட்டு கூச்சிங்ல இருந்தா அங்க பொந்தியானாக்கு போனோம். ஆனா சிங்கப்பூருக்கு போனோம்னா அந்த பிளேன் வந்து கொஞ்சம் என்ஜின் ப்ராப்ளம்னால 4 மணி நேரம் அவங்க டிலே ஆயிட்டாங்க. கூச்சிங்ல போய் சேர்ந்து போய் உட்கார்ந்து இருக்காங்க கூச்சிங் ஏர்போர்ட்ல. சொல்றான், யுவர் பிளேன் ஹஸ் ஆல்ரெடி டேக்கன் ஆஃப். அடுத்து எப்ப பிளேன் வரும்? 3 நாளைக்கு பிறகுதான் ஒரு பிளேன் வரும். ஆனா என் கையில எவ்வளவு இருக்கு? 20 வெள்ளி. 20 வெள்ளியில 3 நாள் தாக்கு பிடிக்க முடியுமா? எங்க தங்குறது, என்ன சாப்பிடுறது, யார் இடத்துல? எனக்கு கூச்சிங்ல யாருமே தெரியாது பூனைய தவிர. எங்க போய் தங்குறது? ஐ டோன்ட் நோ எனிபடி. ஏர்போர்ட்லயே உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் போய் இறங்குனது 1 மணிக்கு. 5 மணி ஆச்சு. ஏர்போர்ட் சாத்துற நேரம். பிகாஸ் அந்த காலத்துல வந்து ஏர்போர்ட்ல ராத்திரி வந்து அங்க பிளைட் இல்லாது.
அப்போ அந்த ஏர்போர்ட்டையே சாத்திடுவாங்க. they would close, everybody would vacate the place. 5 மணி ஆச்சு, எல்லாம் அப்படியே போயிட்டாங்க. நான் ஒருத்தன் தான் உட்காந்துட்டு இருக்கேன், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கேன். அப்பா நீ நல்லவர், நீ நல்லவர், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நீ பெரியவர்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்னை கைவிடாத தேவன், ஸ்தோத்திரம் மேல ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆத்திரத்தினால வந்த ஸ்தோத்திரம் இல்ல, நெருக்கடினால வந்த ஸ்தோத்திரம் இல்ல, ஆனா மனமகிழ்ச்சியான ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? இந்த இக்கடான ஒரு சூழ்நிலையில, அவமானம் படுகிற ஒரு சூழ்நிலையில கர்த்தர் கொண்டாந்து வைத்து உங்களை பார்க்கிறாரு. இப்போ நீ இங்க கூட என்ன நேசிப்பியா? ஹல்லேலூயா. See, sometimes we don't realize every situation God is watching to see whether you will still trust me. Amen. ஸ்தோத்திரம் பண்ணிருந்தா ஒருத்தர் வந்து கேட்டார், என்ன, excuse me sir, what are you doing here? அப்பதான் நான் சொன்னேன், that's exactly what I'm asking myself. அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. So asking, who are you? என் ஐட்டினரியை காமிச்சேன். நான் பொந்தியானாக்கு போயிட்டு, பொந்தியான் அல்லது ஞாபாங் போயிட்டு, ஞாபாங்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு, இன்னொரு ஈஸ்ட் கலிமந்தான் தாண்டி நான் போயிட்டு ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டை போட்டு காமிச்சேன். அல்லனா இதான் என் ஐட்டினரி. ஓ, so you are a preacher? I say, I'm a preacher sir. ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு போனார். என்ன பண்ணார்ல, ஸ்தோத்திரம் 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 இருங்க. ஸ்தோத்திரம் பண்ணாத வாயில ஆத்திரம் தான் வரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ற வாயில ஆத்திரம் வராது, ஆத்திரம் வர வாயில ஸ்தோத்திரம் வராது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பிரியமானவர்களே, வந்தார் அந்த மனுஷன், ஒரு என்வலப் கையில கொடுத்தாரு. என்ன என்வலப்னா, கிங்ஸ்வுட் இன் ஹோட்டல். இன்னைக்கு அவருக்கு கூச்சிங்களா, இப்ப நான் சமீபத்தை ஜூன் மாசத்துல போயிட்டு வந்தேன் கூச்சிங்க்கு. அங்க பார்த்தேன் கிங்ஸ்வுட் இன் ஹோட்டல் இருக்கு. அந்த கிங்ஸ்வுட் இன் ஹோட்டல்ல எனக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் 3 நாளைக்கு வவுச்சர் கொடுத்து 20 வெள்ளி போயிட்டு வர்றதுக்கு 20 வெள்ளி 40 வெள்ளி கையில கொடுத்து சொல்றாரு, on the 3rd day this time is your flight, please come back. Hallelujah. Without experiencing your God, when you walk with this God, you will not understand his grace. Hallelujah. அவர் கிருபை என்றும் உள்ளது. யாருக்கு அவருடைய கிருபை என்றும் உள்ளது? தம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆமென். பெரியமானவர்களே, அப்ப ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, எல்லாத்தையும் விட்டு வாப்பா. அவன் சொல்லியிருக்கான், ஆண்டவரே இதை விட்டுட்டு நான் எங்க போறது? எங்க ஆண்டவரே போனோம்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல, எங்க போனோம்? நீ வா. ஹல்லேலூயா. என்னங்க, நீ வா. எங்க போறன்னு தெரியாது, நீ வா. அந்த மாதிரி எனக்கு நிறைய சமயம் நடந்துச்சு. ஏர்போர்ட்ல போய் உட்காந்துருப்பேன், டிக்கெட் கொடுக்குறேன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஏர்போர்ட்ல போய் உட்கார வரைக்கும் டிக்கெட் கையில வரல. ஹல்லேலூயா. அங்க உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி திடீர்னு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வாரு, பிளைட் கிடைக்கும். எத்தனை தரம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை. That means learning to lean on God 100%. Learning to lean on him. Amen. இதுதான் கிருபை. அப்ப அந்த கிருபை வளரணும்னா அந்த தாழ்மை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Do you believe that your God is able to meet all your needs? Amen. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் சந்திக்கும்படியா நீங்க விசுவாசிக்கிறீர்களா? பிரியமானவர்களே, ஆபிரகாம் பார்த்து சொன்னார், கர்த்தர் விட்டுவான்னு. வந்த பிறகு அந்த 12ஆம் அதிகாரம் வரும்போது அவருக்கு 75 வயசு. ஆமென். அடுத்தது கர்த்தர் இடத்துல எப்பொழுது பேசுறாருன்னா 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல. இப்ப என்ன சொல்றாரு? 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும். ஆமென். கவனிச்சுங்க, இப்போ 13 வருஷம் கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் பேசல. வனாந்திரத்துக்குள்ளாக வந்து 13 வருஷம் கர்த்தர் அவனோடு கூட பேசல. ஆண்டவர் பார்க்கிறார், இந்த 13 வருஷத்துல நான் சொன்ன வார்த்தை கேட்பியா? இன்னைக்கு கண்டவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க, God spoke to me, the Lord spoke to me. Very easily today the charismatic churches is messing around the name of God. Hallelujah. Oh, the Lord spoke to me. Abraham took 13 years. 13 வருஷம் பேசவே இல்லை கர்த்தர். என்ன கர்த்தர் பார்க்கிறாரு? நான் சொன்ன வார்த்தை கேட்டு நீ நடக்கிறியா?
அல்லேலூயா. யார் சீஷன்? இன்னைக்கு நிறைய சீஷத்துவத்துக்குள்ளாக இருக்கிறோமா? the disciple. Who is a disciple? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னார். வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனம். John 8:31. யூதர்களை நோக்கி, ஆமென். முத காரியம் என்ன? உபதேசத்துல நிலைத்திருக்கணும். இப்போ ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் சொல்லிட்டாரு வந்துடுது. இந்த வந்த வார்த்தை கேட்டு நீ நிக்கிறியா? We want to grow in the Lord. We want God's blessing in the fullest. But God is asking, would you trust me from the beginning of your life? Hallelujah. ஆரம்பத்துல இருந்து நவராதபடிக்கு 13 வருஷம் ஓடிட்டு இருக்காங்க கர்த்தருக்குள்ளாக. அதனால்தான் அந்த 15வது அதிகாரம் முதல் வசனத்துல சொல்லும்போது என்ன சொல்றாரு? வாசி பாருங்க, என்ன சொல்றாரு? ஆபிரகாம் கர்த்தர் என்னமா கர்த்தருடைய வார்த்தை. 12ஆம் அதிகாரம் முதல் வசனம், கர்த்தர் ஆபிரகாம் இடத்தில் பேசினார். ஆமென். கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல பேசினார். இப்போ கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல பேசல, அவரோட வார்த்தை மட்டும் தான் வந்துச்சு. Did you see the difference? Hallelujah. God could not speak face on with Abraham. ஆபிரகாமோட முகமுகமாக கர்த்தர் பேச முடியல. காரணம் என்ன? அவனுக்குள்ளாக பயம் இருந்தது. அதனால தான் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல சொல்றாரு. வாசிங்க. பேதுரு வந்து என்ன சொன்னாரு? ஆபிரகாமே பயப்படாத. எங்க பயம் இருக்கிறதோ கர்த்தர் உன்னிடத்துல சம்பாஷிக்க முடியாது. God cannot speak to a man who has fear in his heart. God could not speak the way he spoke to him in chapter 12 verse 1. கர்த்தர் நம்மிடத்துல பேசினார். இப்போ பேச முடியல. என்ன செய்யறாரு? தரிசனத்துல வசனத்தை கொண்டாந்து வைக்கிறாரு. காரணம் என்ன? ஆண்டவர் பேச முடியல அவங்கிட்ட. காரணம் என்ன? அவனுக்குள்ளாக பயம் இருந்தது. என்ன பயம்? ஐயோ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே, இது சரியா? நம்ம பண்றது ரைட்டா? இது நம்ம போற இடம் சரியா? ஹல்லேலூயா. கவனிச்சுங்க, இந்த பயம் இருக்கிற இடத்துல கிருபை இறங்காது. ஹல்லேலூயா. அப்ப கிருபை எங்க இறங்கும் பிரியமானவர்களே? கிருபை தாழ்மையிலே வரும்போது இறங்கும். அப்ப அந்த தாழ்மையில இறங்கும் போது என்ன அர்த்தம்? பயம் இல்லாதபடிக்கு நான் அவரை நம்பி இருக்கிறேன் சொல்லி அவருக்குள்ளாக நிக்கணும். ஹல்லேலூயா. அப்படின்னா ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் பேசி 13 வருஷமாச்சு. அடுத்தது திரும்ப கர்த்தர் இடத்துல எப்ப பேசுறாரு? 17ஆம் அதிகாரம் முதல் வசனம். The next God speaks to him in chapter 17 verse 1. 99 வயசு. இப்ப எத்தனை வருஷமாச்சியா? 24 வருஷமாச்சு ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறான். எப்படிங்க பிரியமானவர்களே கவனிச்சுங்க. ஆபிரகாம் இடத்துல பைபிள் கிடையாது, ஆபிரகாம் இடத்துல பரிசுத்த ஆவியானவர் கிடையாது, ஆபிரகாமுக்கு சபை கிடையாது, ஆபிரகாமுக்கு போதகர் கிடையாது, ஆபிரகாமுக்கு அவன் வளரும்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த ஒரு உதவியும் கிடையாது. அந்த தேவ சத்தத்தை கேட்ட மட்டுமே அதை நடந்து வருகிறான். அதை பார்த்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து என்ன சொன்னாரு? மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். ஆபிரகாம் ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைத்தான். 24 வருஷத்துக்கு பிறகுதான் அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறான். அப்ப நிறைய பேர் நினைச்சிருக்காங்க இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஆனா நீ அவருக்கு முன்பதாக உண்மையாய் நிற்க வேண்டும். அந்த உத்தமத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், அந்த உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், அந்த தாழ்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படின்னா அந்த கிருபை எப்படி வருது நமக்கு? வேதத்துல நாம் வாசிக்கிறோம். இந்த கிருபையை கர்த்தர் நமக்கு எப்படி கொடுக்கிறாராம்? வாசிக்க யாக்கோப் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாக்கோப் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். James chapter 4 verse 6. என்னங்க? கிருபை மட்டும் இல்லையா? ஆச்சரியமா இல்ல?
நமக்கு தெரிஞ்சது கிருபை மட்டும் தானே. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறார். அப்படின்னா there's not one portion is give, he gives you more grace, lots of grace. அல்லேலூயா. அதிகமான கிருபை. ஐயா, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே அதிகமான கிருபை இருக்குதுன்னு பாத்துங்களா? நல்லா பாருங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில அவன் வேலையில நல்லா இருக்கிறான், அல்லேலூயா, குடும்பத்துல கொரட்டாட்டிக் சொன்னான். பிள்ளைங்களோட வாழ்க்கை நீங்க பார்த்து பாருங்க, ஒழுங்கா இருக்க மாட்டாங்க. சில நேரத்தில் பாருங்க, பிள்ளைங்க போதவர் வந்து ஊழியக்காரனாக நல்லா இருப்பாரு, ஆனா அந்த பிள்ளைங்க பின்னால பக்கு பக்குன்னு அடிச்சுட்டு இருக்காங்க. இருக்காங்களா இல்லையா? எங்க போச்சு கிருபை? அப்படின்னா எல்லாவற்றிலும் உனக்கு கிருபை உண்டா? வாசி பத்தன்பா அந்த வசந்த என்ன சொல்றாரு? இல்லப்பா, யாக்கோபு 4:6. ஆமென். அதிகமான அப்படின்னா கவனிச்சுங்க, கிருபை ஒண்ணு மட்டும் இல்ல. அப்ப கிருபை எப்படி வருது? யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 17வது வசனம். யோவான் 1 அதிகாரம் 17வது வசனம். நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும். ஆமென். அப்போ நமக்கு கிருபை இங்க வருது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நமக்கு கிருபை வருகிறது. அப்போ நியாயப்பிரமாணமோ சத்தியமோ ஒண்ணா? Is what you call law of Moses and truth the same, or is there law in the truth? Or what is the truth? Hallelujah. Law can only do one thing, show your mistake. Can only condemn us, cannot save us. நியாய பிரமாணம் நம்முடைய குற்றத்தை, நம்முடைய பாவத்தை தான் உணர்த்துமே தவிர நம்மை ரட்சிக்கும்படியான வழியை காமிக்காது. ஆனா சத்தியம் என்பது என்ன? அந்த நியாய பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையில வாழ்வதற்கு பேர் தான் சத்தியம். அது எப்படி முடியும்? கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான். ஹல்லேலூயா. இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளாதவன் சத்தியத்தில் வாழ முடியுமா? முடியாது. So if you have not enjoyed the grace of our Lord Jesus Christ, if you have not been living in the grace of our Lord Jesus Christ, you cannot live in the truth. Because the grace of God will only give you the strength to walk in the truth. Otherwise, you become a very legalistic Christian. Hallelujah. அப்ப அந்த கிருபை எப்படி வந்துச்சு? கொஞ்சம் ஆழமா கொஞ்சம் போகுமே. வேதத்துல வாசிக்கிறோம், அவர் அதிகமான கிருபை கொடுக்கிறார். ஆனா அதிகமான கிருபை கொடுத்தது இல்லாம நாம் அதுல வளர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். 2 பேதுரு 3 அதிகாரம் 18வது வசனத்துல சொல்லும்போது சொல்கிறார். 2 பேதுரு 3 அதிகாரம் 18வது வசனம். 2 பேதுரு 3 அதிகாரம் 18வது வசனம். 2 Peter 3:18. கிருபையிலும் வளருங்கள். இப்ப நான் கேட்கிறேன், நம்ம கிருபையில வளர்ந்திருக்கணுமா? எப்படியா பாக்குறது? Have I grown in the grace of our Lord Jesus Christ? அவரோட கிருபையிலும் இயேசு கிறிஸ்துவுடைய அறிவிலும் நான் வளர வேண்டும். ஆமென். அப்போ கிருபை எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? கவனிச்சுங்க. இப்போ இந்த கிருபை எனக்குள்ளாக வரணும்னா முதலாக நான் தாழ்மையா இருக்கணும். ஆமாரா? அப்ப இந்த தாழ்மைக்குள்ளாக அதிகமான கிருபை வேணும்னா என்ன அர்த்தம்? நான் அதிகமா தாழ்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். அப்ப அந்த எதுல தாழ்மை உள்ளவனாக இருக்கணும்? என் குடும்ப வாழ்க்கையில, இல்லற வாழ்க்கையில, பள்ளி வாழ்க்கையில, வேலை செய்கிற வாழ்க்கையில, ஊழியத்துல, எல்லா சூழ்நிலையும் என் வாழ்க்கையில இருக்கிற சகல பகுதியிலும் எனக்கு தாழ்மை இருந்தா அதிக கிருபை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில கிருபை கொடுக்கிறாரா? ஆமென். அப்ப கிருபையை எப்படி கற்றுக்கொள்கிறோம்? பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக நாம் வளர்க்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை உண்டாக வேண்டும். தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். எதை பெற்றுக்கொண்டாலும் கவனிச்சுங்க, இது கர்த்தரிடத்துல இருந்து மட்டும்தான் வருது. ஆமென். யாக்கோபு 1:17 சொல்றாருல, 1:17 நன்மையான எந்த ஈவும் 1:17 வாசி பாருங்க. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து
இறங்கி வருகிறது. அப்படின்னா நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறோம்னா, every good things and any good things that comes to your life only comes because there's a grace, not because of your achievement. Hallelujah. கவனிச்சுங்க, அது கிருபையில மட்டும் தான் வர முடியும். அதை நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு சின்னதுலயே நம்ம கற்றுக் கொடுக்க வரும்போது அந்த பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு உணர்வு உண்டாகிறது. ஹல்லேலூயா. அப்படின்னா கிருபையில வளர வேண்டும். அப்ப அந்த கிருபையில எப்படி வளர முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அதிகமாய் அறிய when you begin to grow in the knowledge of Christ, when you begin to grow in the knowledge of him, begin to know him more and more and more, you will have the right grace in your heart. ஹல்லேலூயா. எப்படிங்க? வசனம் சொல்லுதுல நமக்கு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தருடைய அறிவே, for the knowledge of the Holy One is understanding. Amen. That means when you get the right understanding of your God, it will teach you to become more humble. Amen. அவரை பற்றி இருக்கிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இவர் யாரு? இவர் மகத்துவமானவர். ஹல்லேலூயா. இந்த தேவனால செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது செஞ்சிருக்காரா நம்முடைய வாழ்க்கையில? ஒரு தடவை இங்க நான் ஜகார்த்தால இருந்து மனாடோவுக்கு போயிட்டு மனாடோல இருந்து கூப்பாங்க போறோம். கூப்பாங்கல இருந்து கடலை தாண்டி இந்தியன் ஓஷன் தாண்டி இன்னொரு தீவுக்கு போனோம் உழுது. ஆனா மன்னாடோல இறங்கும் போது முடியல, கப்பல் அப்படியே அலைக்கலைக்குது. இது only about 6 inches before hit the ground. ஹல்லேலூயா. எல்லாம் நடுங்குறாங்க, எல்லாம் பிளேன் இப்படியே ஆடுது all the way through. எல்லாம் நடுங்குறாங்க. நான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஹல்லேலூயா. எல்லாம் பார்த்து சொல்றாங்க என்கிட்ட, எப்படியானு. என் கூட வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, how like this pastor? He is in control, not to worry. ஹல்லேலூயா. He is in control. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம். ஆனா இந்த அதிகாரத்துக்குள்ளாக இருக்கிறவர் யாரு? கர்த்தர். ஆமென். நம்முடைய மரணமும் நம்முடைய ஜீவனும் அவருக்குள்ள. ஒரு மனுஷன் பிறப்பதற்கும் ஒரு மனுஷன் மரிப்பதற்கும் கர்த்தர் நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. No power in this world can take your life when you walk in Christ. Even the wind and the storm will have to stop because of you. ஹல்லேலூயா. அங்க போய் இறங்கணும்னா அடுத்த நாள் போய் சேர முடியல. அடுத்த நாள் தான் அடுத்த ஃபிளைட் எடுத்து நாங்க போனோம். அங்க போனா அங்க உள்ளவங்க சொல்லிட்டாங்க, you cannot cross the ocean now. Because normally இந்த ஸ்டார்ம் வந்து 5 நாள் பிடிக்கும், இல்லைன்னா ஒரு வாரம் பிடிக்கும் அது அமர்றதுக்கு. நீங்க போக முடியாது. நான் சொன்னேன், எனக்கு தெரியாது, நாளைக்கு கூட்டம் இருக்காங்க, ஓப்பன் ஏர் காஸ்பல் மீட்டிங் இருக்கு. ஹல்லேலூயா. I don't care how, but we have to go. அன்னைக்கு ராத்திரி முழுதும் வேற ஒன்னும் செய்யலைங்க. முழங்காலிட்டு அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இயேசுவின் நாமத்துல. என்ன அதிகாரம் கொடுத்திருக்காரு கர்த்தர்? அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். என்ன அதிகாரம்? மத்திய 18:18 கொடுத்திருக்காரு நமக்கு அதிகாரம். என்ன அதிகாரங்க? இன் மேத்யூ 18:18. ஆமென். பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும். பூமியில எதை அவுத்து விடுகிறீர்களோ அது அவுத்து விடப்படும். நான் உலகாட்டு இயேசு நாமத்துல கடலை கட்டிக்கிட்டு இருக்கேன். இயேசு நாமத்துல பைத்தியக்காரலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளாக விசுவாசத்துல வாழ்கிறவனுக்கு மற்றவனுடைய பார்வையில் நாம் பைத்தியக்காரங்க தான். ஹல்லேலூயா. இயேசு நாமத்துல ராத்திரி முழுதும் தூக்கம் 2-3 நேரம் தான் தூங்கியிருப்பேன் போல. முழங்காலிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி கட்டுற இயேசு நாமத்துல. அடுத்த நாள் காலை எழுந்திருக்கும் போது சூரியன் வெளியே வந்துருச்சுங்க. The sea became calm. Hallelujah. சொல்ல மாட்டீங்களா? Hallelujah. ஐயா, இந்த சத்தியத்துக்குள்ள நம்ம வாழும் போது தான் நமக்கு ஒரு தைரியம் உண்டாகுது. என்ன தைரியம்? அவர் கிருபை கொடுக்கிறார். எவைகளை நீ கட்டுகிறீர்களோ அப்படின்னா இந்த கிருபை பெருகணும். ஒரு கிருபை மட்டுமல்ல. தொடர்ந்து வாசிப்போம். அதோடு கூட நமக்குள்ள எப்படிப்பட்ட கிருபைக்கு பெருகணுமா? 1 பேதுரு 4 அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லும்போது அவர் இப்படி சொல்கிறார். 1 பேதுரு 4 அதிகாரம் 10வது வசனம். எப்படிப்பட்ட கிருபை? பற்பல கிருபைகள். ஒரு கிருபை இல்ல, பற்பல கிருபைகள். Hallelujah. You have manifold grace, not just one grace. Amen. Manifold grace. Hallelujah. அப்ப நீங்க பற்பல கிருபைகளே வளரணும். பற்பல கிருபைகள்னா நீங்க எந்த, அதனால தான் வேதம் சொல்லுது, அவன் செய்வதெல்லாம்
ஆமென். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பற்பல கிருபையை பெற்றிருக்கிறபடினால அவன் எங்க போனாலும் அவன் என்னத்தை செய்தாலும் வாய்க்கும். அல்லேலூயா. பற்பல கிருபைகள், ஒரு கிருபை இல்ல. ஆண்டவரத்துல கேட்கணும். அப்போ நம்ம எந்த அளவுல நம்மளை தாத்துறோமோ தேவ சமூகத்துல, அந்த அளவுக்கு ஏற்ற கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப நம்ம நிற்கும் போது அந்த கிருபை நம்மத்துல இறங்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போ இந்த கிருபைகளை நாம் அனுபவிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லும்போது இப்படி சொல்கிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 Corinthians 9:8. நீங்கயா எங்கயா கொஞ்சம் பார்த்தாதா? அல்லேலூயா. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். என்ன சொல்றாரு? எல்லாவற்றிலும் என்னையா? நமக்கு எல்லாவற்றிலும் எப்பொழுதுமா இருக்குதா, இல்ல கொஞ்சம் சில இடத்துல சில சமயத்துல இருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, கிருபையில நீ எப்படி வளரணும்னா, நீ எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்னத்துல சம்பரணம்? உன் ஆவியில, உன் ஆத்மாவில, உன் சரீரத்துல. அல்லேலூயா. எப்பொழுது? தொடர்ந்து வாசித்தம் இந்த வசந்த சகலவித கிருபைகளும். அல்லேலூயா. என்னையா? இந்த கிருபையை பெருக வைத்து உன்னை சகலவிதத்திலும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நீ சம்பூர்ணம் உள்ளவனாய் இருக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. In every aspect of your life, in every situation of your life, there will be all sufficiency at all times. இல்லை என்ற வார்த்தை உன் வாயிலிருந்து வராது. ஹல்லேலூயா. இல்லை என்ற வார்த்தை வராதான். என சகலவித கிருபை கர்த்தர் கொடுத்து எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையிலும் நீங்க இந்த கிருபையிலே வளரும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதோடு மட்டுமல்ல, 2 கொரிந்தியர் 8:9 சொல்லும்போது என்ன சொல்றாரு? 2 கொரிந்தியர் 8:9 என்ன தம்பி ஐஸ்வர்யா ராய் எல்லாம் கூப்பிடுறீங்க? ஆமென். எப்படி ஆனாரா? அவர் எப்படி ஆனாரா? அப்படின்னா ஏன் இயேசு தரித்திரனானாரா? எனக்குள்ளாக அவருடைய கிருபை கொடுத்து எந்த சூழ்நிலையிலும் நாம் எந்த காரணத்து கொண்டும் பலவீனம் இல்லாதபடிக்கு வாழும்படியாய். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும். திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் உங்கள் நிமித்தம். ஆமென். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் தரித்திரனாக மாறினாரா? நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற தரித்திரங்கள் எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இருக்க முடியாது. நான் ஊழியத்துக்குள்ளாக வரும்போது நான் ஆண்டவர் கேட்ட, நான் ஒரு நாள் ஜெபிக்கும் போது எனக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு இஷ்டம் இல்லாத போச்சுங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஆசை இல்லாத போச்சு. அப்ப நான் கேட்ட, ஆண்டவரே எதுனால நான் என்ன சோம்பல் ஆயிட்டேன்? ஆண்டவரே, நான் உழைக்கிற மனுஷன்யா. 23 வயசுல மெர்சிடிஸ் பென்ஸ் ஓட்டினவன், சொந்த கால எஞ்சி ஒரு மாதம் 30-35 வெள்ளி சம்பாதிக்கிறவன் அந்த காலத்துல. அல்லேலூயா. இதெல்லாமே விட்டுட்டு எனக்கு இஷ்டமே இல்லாத போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஜெபிக்கும் போது கேட்கும் போது ஆவியார் சொன்னாரு, இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வருவியா மகனன்னு கேட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பின்னால வருவியான்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆண்டவரே வந்தா எனக்கு யார் சாப்பாடு போடுவா ஆண்டவரேன்னு கேட்டேன். ஏமா நீ சிரிக்கிறீங்க? நம்மலாம் கேட்கிற கேள்விதானே நானும் கேட்டேன். யார் சாப்பாடு போடுவா? என் பிள்ளைகளை யார் படிக்க வைப்பா? எப்படி அவங்க காலேஜ் போவாங்க? எப்படி நம்ம ஸ்காலர்ஷிப்? நமக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம பிடி என்னோன்லயே தாங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம அது உன்னை அடிமையா உன்னை கட்டிப்படும். சாகிற வரைக்கும் உன் பிள்ளைகளை அடிமையா வச்சிருக்கோம்.
கர்த்தர் உன் கரங்களை உழைத்து உன் கரங்களை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொன்ன ஆண்டவர் யாரு என்ன எனக்கு சாப்பாடு கொடுப்பான்னு அப்பதான் கேட்டார். என்ன காலையில் 4:30 மணிக்கு முழங்காலிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப சொல்றாரு, மகனே நான் உன்னை போஷிப்பேன் என்பதை விசுவாசிக்கிறியாப்பா? Would you trust that I will feed you? நான் சொன்னேன், ஆண்டவரே I have no doubt about it. நீ வானத்தையும் பூமியும் உண்டாக்குது. ஹல்லேலூயா. ஆமென். பிரதர் அண்ணாமலை, உங்களுக்கு உங்களை எவ்வளவு நாள் தெரியும் ஐயா? How long do you know yourself? மனைவி எவ்வளவு நாள் தெரியும் கேட்பேன்னு சொல்லி பார்த்தாரு. உங்களுக்கு எவ்வளவு நாள் தெரியும்? How long do you know yourself, brother? How long do you know yourself? Sometimes we think ourselves we really don't know, right? But my Bible says, my God knows me even before I am formed in my mother's womb. Tell me, who will I trust? This little gray matter or the God who told me he knows me before I was born? Hallelujah. அப்ப நான் சொன்ன, ஆண்டவரே நான் உங்களை வாக்கு போட மாட்டேன், நீங்க சகலத்தையும் புரிந்தவர் அறிந்தவர் ஆண்டவரே, ஆனாலும் என்னோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்யுங்க. நான் உங்க வேலையை செய்வேன், ஆனா என் தேவைகள் எல்லாம் நீங்க சந்திக்கணும். எந்த மனுஷனிடத்துல போய் கையேந்தி எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கவே மாட்டேன் ஆண்டவரே, நீங்க தான் கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். என்ன கை அப்படி ஏந்திர முழங்காலிட்டு இப்படி கையேந்திர ஆண்டவர் விட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். நான் திடீர்னு ஒரு அக்னி இறங்குச்சு என் மேல, கை பத்தி எரியுது, நெருப்பு மாதிரி எரியுது, என் சரீரம் முழுதும் பத்தி எரியுது. ஆண்டவர் சொன்னாரு, இன்னையில இருந்து நீ கேள், நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஐயா, இன்னைக்கு என்னோட ஃபிளைட் டிக்கெட் மட்டும் ஒரு வருஷம் ஏறக்குறைய 50,000 to 60,000 ringgit. யார் கொடுக்கிறா, எங்க வந்து எனக்கு தெரியாது, அவர் கொடுப்பார், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஏன்னா பற்பல கிருபைகளை வளரணும்னா நம்ம எல்லா இடத்திலும் கர்த்தருக்கு இடம் கொடுக்கணும். You must surrender your life in all things to God. There's nothing that you can say yours. உங்களுக்குன்னு நீங்க சொல்ல முடியாது இதுதான் என்னுடையதுன்னு, எல்லாம் அவருடையதாங்க. முழுமையா நம்ம முழுசா நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தான் அந்த கிருபையில நாம் வளரணும். அதனால சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபையை அறிந்திருக்கணும் அல்லவா? ஹல்லேலூயா. அவர் நமக்காக ஏன் தரித்திரனாகனாரா, நம்முடைய தரித்திரியத்தை நம்ம எடுத்து போக முடியாது. ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஆண்டவரே என்ன மத்த ஊழியத்துல கூப்பிடாதுங்க சுவாமி. ஏன் தெரியுமா? ஊழியக்காரன் படுகிற பாடுகளை பார்த்திருக்க ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, வேண்டாம் சுவாமி, என்ன விட்டுருங்கன்னு. ஆண்டவர் சொன்னாரு, உன் பணம் தேவையில்லப்பா, நீ தான் எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு மனவுல ஊழியத்துக்கு வந்து ஏறக்குறைய 17 ஊழியக்காரர்களை பைபிள் ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கேன். எங்க இருந்து காசு? ஊழியத்துல வர காசு தான். ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கிறத ஊழியக்காரங்களை அனுப்பி விடுற, ஊழியக்காரங்களை எழுப்பி விடுற. ஹல்லேலூயா. எத்தனை சபையை கட்டி கொடுத்துருக்கோம், அவரோட கிருபைங்க. ஹல்லேலூயா கூட சொல்ல மாட்டீங்களா? அவன் அவன் ஏன் அவர் பற்பல கிருபையை, அவருடைய கிருபையை அறிந்திருக்கிறோம் அல்லவா? சரி, இந்த கிருபையை எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? நமக்கு கிருபைன்னு சொல்லும் போது எப்பொழுதுமே இந்த வசனம் நமக்கு ஞாபகம் வரும். ஆமென். எங்க? 2 கொரிந்தியர் 12:9 நான் முடிக்க போறேன். 2 கொரிந்தியர் 12:9 இது எப்பொழுதுமே நமக்கு தெரிந்த ஒரு வசனம். கிருபை எப்படி வந்துச்சுன்னு சொல்லி சில பேருக்கு இங்க தான் புரியும். வாசிங்க. ஆமென். அப்ப கிருபைனா என்னதுங்க? நீ பலவீனமாய் இருக்கும் போதுதான் அவனோட பலன் இறங்குது. ஹல்லேலூயா. அப்ப கிருபை எப்ப வரும்? உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமாக இருக்கிறோம். The moment you equip yourself and you think you are qualified, God says, I have no work with you. Because you think you're already too qualified. ஆனா எப்ப நீங்க முழங்காலிட்டு அவர் சமூகத்துல காத்திருக்கீங்களோ, ஐயா என் மேல கிருபையா இறங்க, என்னால முடியலப்பா உங்க பலனை தாங்க சொல்லும் போது மட்டும்தான் அவர் கிருபை தர்றார். ஹல்லேலூயா. மும்பைக்கு நான் போயிட்டு வந்தப்போ ஒரு ஏவுச்சி சபையில, ஏவுச்சி சபைனா பெரிய சபை, ஒரு 1000க்கு மேல ஜனங்க உட்காந்துருக்காங்க. ஆனா போகும்போது அந்த பாஸ்டர் பார்த்து என்ன ஒரு மாதிரியே இருக்க மாதிரி வந்திருக்கான் போல தெரியுன்னு சொல்லிட்டு பார்த்தாரு. டீ குடிக்கிற நேரத்தில் டீ கொண்டாந்து கொடுத்தாரு. அந்த சிங்கிள் டீலயே உள்ளுக்கு எட்டி பார்க்க வேண்டியதா இருக்கு.
அது பேரே சிங்கிள் டீ. அந்த டீயை பார்க்கறேன், டீ காணும், உள்ளுக்கு எட்டி பார்க்க வேண்டியதா இருக்கு. சிங்கட்லயே சிங்கிளா கொடுக்குறாரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். முடிச்சிட்டு முத நாள் கூட்டத்தை பார்த்தோன்னே ஒரு மாதிரி பார்த்தாரு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலை 10 மணிக்கு எழுந்திரிச்சு ஆரம்பிச்சு 3 மணிக்கு முடிஞ்சுங்க. ஒரு ஆளு சபை விட்டு அழகல. வந்த அத்தனை பேருமே கர்த்தர் தொட்டார். 1000க்கு மேல ஜனங்களை கையை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொருத்தவங்க வந்துட்டாங்க. அக்னி இறங்குது, கர்த்தர் பிசாசுகளை விரட்டுறாரு. அங்க பில்லி சூன்யம் குடும்பங்கள் சபைக்கு வந்து சபையில ஊழியர் செய்யற ஜனங்களுக்குள்ளாக பில்லி சூன்யம் இருக்குன்னு சொல்லி அவன் காமிக்கிறார். ஹல்லேலூயா. கிருபை வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம சொந்த பலத்துல செய்யணுமா? முடியவே முடியாதுங்க. ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துக்கு போனா, போபால போனா, அங்க போய் நின்று அங்க ஏக்கொண்டெல்லாம் கிடையாது. சபை உச்சி தலையில இருந்து உள்ள கால வரைக்கும் எல்லாம் வேர்த்து குறைஞ்சு என் சாக்ஸ்குள்ளாக தண்ணியெல்லாம் உள்ளி போயிட்டு. ஹல்லேலூயா. இந்த 4 கூட்டம் முடிச்சிட்டு வர்றதுக்கு என்னுடைய லாண்ட்ரி பில்லே 17,000 rupees. நமக்கு துவைச்சு போறதுக்கு எங்க டைம் இருக்கு? நமக்கு எல்லாம் ஹோட்டல்லே லாண்ட்ரி கொடுத்தாச்சு. அவரு கவனிச்சுக்குவார், நம்ம ஏன் கஷ்டப்படணும்? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படின்னா இங்க சொல்றாரு, என் கிருபை, வாசிப்பா 9வது வசனம். எப்போ எல்லாம் நீ பலவீனமாய் இருக்கிறியோ அங்கதான் கிருபை வரும். ஹல்லேலூயா. Whenever you feel you're so weak, அப்பதான் கிருபை வரும். சில ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை 8 ஆராதனையில பேசுவாங்க. 1 2 இல்ல, 8 ஆராதனை இல்ல. காலையில 6 மணிக்கு முதல் ஆராதனை. காலையில 6 மணிக்கு 6 AM. 6 AM-னா நான் 4:30 மணிக்கு எழுந்திரணும். நான் கூட்டம் முடிச்சிட்டு வரதுக்கு மணி 12 1 ஆயிடும். ஸோ நான் தூங்குறது அன்னைக்கு ராத்திரி 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான். அதோ தூக்கம் வராது. ஜபத்திலேயே உட்கார்ந்துருக்கணும். கர்த்தர் நாளைக்கு வசனத்தை கொடுக்கணுமே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 8 ஆராதனை முடிச்ச பிறகு டயர்டே இருக்காது. காரணம் என்ன? என் பலவீனத்துல அவருடைய பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படின்னா கிருபை எப்ப வரும்? நம் தாழ்மையா, நம்ம ஆண்டவரே என்னால முடியல, எனக்கு கிருபை தாங்கப்பா, உங்க பலனை தாங்கப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம். பாத்தீங்களா? வீட்டை விட்டு விலகி போகிறதுக்கு முன்னாலே, அப்பா உங்க கிருபை தாங்க சுவாமி, இந்த காரியங்களை செய்யணும், இந்த காரியங்களை செய்யல, என்னால முடியாத ஆண்டவரே, உங்களுடைய பலனை எங்களுக்கு வேணும், உங்க ஞானத்தை எங்களுக்கு தாங்க, உங்களுடைய கிருபை எங்கள் மேல இறங்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் கேட்கணும். Is it a one and forever thing? இங்க வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. இங்க என்ன சொல்றாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, வாசிங்க 9வது வசனத்தை மறுபடியும். 8வது வசனம். ஆமென். ஒரு முள்ளு பவுலுடைய சரீரத்துல இருந்துதான். அந்த முள்ளுன்னு சில பேர் சில காரியம், some theologians to give everything. ஆனா இந்த 3 தரம் கேட்டேன்னு சொன்னார, அவர் எப்படி 3 தரம் கேட்டாருங்க? ஸ்ட்ரெயிட்டா 3 தரம் கேட்டாரா? இல்லங்க. ஒரு தரம் கேட்டாரு, பல வருஷங்களுக்கு பிறகு இன்னொரு தரம் கேட்டாரு. ஏன்னா அவர் விழும்போதுதான் கேட்கிறாரு. ஹல்லேலூயா. When he fell again, he cried to God again and said, God, remove this stone from me. ஹல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு பிறகு 3வது தரம் வரும்போதுதான் கர்த்தர் இப்ப சொல்றாரு, அது அங்கேயே இருக்கட்டும், அது அங்கேயே இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஏன் அங்கேயே இருக்கட்டும்னா, உனக்கு பெருமை வராதபடிக்கு அந்த முள்ள வச்சிருக்கிறார். சில சமயங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் கரெக்டா இருக்கும், ஒரு பகுதி சொதப்பிடுவோம் இல்லைங்க. அப்புறம் கேட்போம், ஏன் ஆண்டவர் அப்படின்னு. அங்கதான் நீங்க பாத்தீங்கன்னா அவரோட கிருபை எங்க காணும். ஆமென். அப்போ அதை கண்டு நம்ம அவமானம் அடையறதோட அதை கண்டு நம்ம ஏற்றுக்கொண்டு அந்த கிருபைக்காக கேட்கணும். ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுது, நீதிமான் எத்தனை தரம் விழுவானாங்க? நம்ம ஒரு தரம் விழுந்தாலே சபை மிதிச்சு போட்டுருமே. ஒரு போதகர் ஒரு பாவம் செஞ்சிட்டார்னா அந்த போதகரை தூக்கிடுறாங்களே, டிஸ்கோசிங். அப்ப சரியா பாஸ்டர்? Discipline. Him. Tell me one scripture in the Bible that tells a man of God can be disciplined like that. One scripture.
என் ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான் 7 தரம் விழுகிறான், அந்த 7 தரமா நான் தூக்கி எடுப்பேன்றான். ஆனா சபை சொல்றாங்க, அவனை போட்டு விலக்கி வச்சிரு. பயங்கர ஞானிகளை வச்சிருக்கோங்க. தேவ பயம் இல்லாதபடிக்கு தேவனுடைய மனுஷர்களை, தேவ பிள்ளைகளை நாம் ஒதுக்கி வச்சிடுறோம். கர்த்தர் சொல்றாரு, இல்ல, அவன் விழுந்தது நாம் பண்ற வேலை, நீ அவனை ஒதுக்கி வைக்கிறியா? அல்லேலூயா. 7 தரம் கர்த்தர் சொல்றாரு அவன் விழுறான்னு. 1 தரம் 2 தரம் இல்லைங்க, 7 தரம். அப்ப 7 தரம் பிறகு நாங்க அங்க நரகத்துக்கு அனுப்பிட்டுருமா? 7 என்ற வார்த்தைக்கு பொருள் பூரணம். அவனை கர்த்தர் பூர்ணப்படுத்த நாள் வரைக்கும் கர்த்தர் அவனை விசாரிப்பார். ஏன் தெரியுமா? ஊழியக்காரன் விழும்போதுதான் கிருபையை அவன் பெற்றுக் கொள்கிறான். If you are a very proud man, when you fall, you run away from ministry. But if you are a man, you humble yourself, you come back to God and say, God, have mercy on me. God will restore you. Hallelujah. கவனிச்சுங்களா? நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்றாரு? நீ நீதிமானா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவி மீட்கப்பட்டு, அவருடைய ஆவியில நிரப்பப்பட்டு, அவருடைய சத்தத்துல வாழ்ந்த ஒரு தேவ பிள்ளையா அப்படின்னா, நீ கீழே விழும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரா? உன்னை தூக்கி எடுக்கிறார். இங்க தூக்கி எடுக்கும் போதுதான் அவருடைய கிருபையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். ஏன்னா விழாதபடிக்கு ஒரு மனுஷனுக்கு தாழ்மை வராது. ஹலோ, அவன் அவன் விழுந்த பிறகு அவன் உண்மையிலே கர்த்தருக்கு பயந்த மனுஷனா இருந்தா, அவன் விழும்போது அவனுக்குள்ளாக தாழ்மை உண்டாகுது. அவன் சொல்றான், என்ன மனுஷங்க. அல்லேலூயா. ஆனா சில பேருக்கு பெருமை பாராட்டுறாங்க. அது விழுந்தாலும் அதான் சொல்லுவாங்க, விழுந்தாலும் மீசல ஏன் மண்ணோட்டல, அவருக்கு மீசை இல்ல. அல்லேலூயா. கர்சிக்க பெருமானே, சில பேர் அந்த மாதிரி பெருமை இருக்கும்போது அந்த கிருபை இறங்கி வராது. அந்த தேவ கிருபை அவருக்கு மேல இறங்காது. அப்படின்னா அவங்க இருந்த நிலைமையில கர்த்தர் அவங்களை தூக்கி எடுக்க முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் ஒரு பாட்டு பாடுறாங்க பாத்தீங்களா? இப்போ சமீபத்தில் ஒரு பாட்டு வந்து, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை எப்படிங்க தூக்கி தூக்கி ஆமென் கீழே விழுந்து தூக்கி, அதுக்கு பிறகு என்னை தூக்கி எடுத்தீரே. எத்தனை தரம் விழுந்திருக்கப்பா, எங்களை மறுபடியும் தூக்கி எடுத்திய, மறுபடியும் எங்களை தூக்கி எடுத்தீரே. உங்களுடைய கிருபை என்னை தாங்கினதுப்பா. அல்லேலூயா. அப்ப அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட மனுஷன் மட்டும் தான் என்ன செய்யறாரு? அந்த சத்தியத்துக்குள்ளாக நடக்க முடியும். Amen. It's not by getting your the PhD in theology you will know the word of God. You cannot walk in the word of God unless you live in his grace. You will understand the meaning of that word. Hallelujah. அந்த வசனம் உங்களுக்குள்ளாக ஊறணும். அந்த வசனம் உங்களுக்குள்ளாக தூக்கி எடுக்கணும். அந்த வசனம் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். பவுல் சொல்றாரு, நான் 3 தரம் கேட்டேங்க அப்பா கிட்ட, ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாசிங்க அந்த 9வது வசனத்துல கடைசி பகுதி என்ன சொல்றாரு? Therefore 2 கொரிந்தியர் 12:9 முடிச்சிடுறேன். அதுக்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் வழங்கும் என்றார். ஆகையால் என்னையா? ஆகையால் என்னையா? யாருடைய வல்லமையா? ஐயா, நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறது யாருடைய வல்லமையில வாழ்றீங்க? கிறிஸ்துவின் வல்லமை சொல்றார். வாசிங்க. என் மேல் தங்கும்படி. சில பேரை பாருங்க, சங்கம் ஊதிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நாங்க இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் சொல்லி சங்கம் ஊதிக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? கிருபை இல்ல. அல்லேலூயா. ஏன்னா அவரோட கிருபை, அவரோட வல்லமை என் மேல இருக்கணும்னா, எப்பொழுதும் இருக்கணும்னா, நான் என்ன பண்ணணும்? என் பலவீனத்தை குறித்து தான் பேசணும். ஐயா, அந்த காலத்துல கர்த்தர் எங்களுக்கு கிருபையா ஊத்துனாரியா. ஐயா, நான் விழும்போது என்னை தூக்கி எடுத்தாரியா. அப்ப அவன் வாயில இருந்து எப்பொழுது என்ன வரணும்னா, அவனோட பெருமை பாராட்டுறதுல கர்த்தருடைய நன்மையை எப்பொழுதும் உரைத்துக் கொண்டே இருப்பான். அல்லேலூயா. அவன் உரைத்துக் கொண்டிருக்கும் போது என்ன ஆகும்? அவன் மேல் தேவ வல்லமை தங்குதுயா. வந்துட்டு போகல, தங்குதுயா.
Hallelujah. There's a difference when the anointing comes upon you and go off and the anointing is remaining in you. There are two different things. Hallelujah. இன்னைக்கு நிறைய சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா கூட்டம் முடிச்ச பிறகுதான் எல்லாம் ஜாம் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் என்ன? அங்க கூட்டத்தை பிரசங்கம் பண்ணும்போது தேவ வசனம் இறங்கும் போது அபிஷேகம் இறங்கி வரும். Hallelujah. அந்த அபிஷேகத்துல சில பேர் ஊழியம் செய்வாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி செய்யல. ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் முதல் அதிகாரம் முதல் வசனத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அங்கே லூக்கா தியோபிலஸுக்கு எழுதும் போது என்ன சொல்றாரு வாசிங்க. லூக்கா அப்போஸ்தலர் நடபடிகள் முதல் அதிகாரம் முதல் வசனம். செய்யவும் என்ன பண்ணாரு அவர் என்ன செய்தாரு? அவர் பிரசங்கம் பண்ணாராம். அவர் செய்தாராம். அவர் அற்புதங்களை அடையாளங்களை செய்த பிறகுதான் உபதேசித்தாராம். Hallelujah. He did the works of God first, then he preached the word of God. ஏன்னா இப்ப அவருக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம் வெளியாடுது. பிரியமானவர்களே, வசனத்துல வருகிற அபிஷேகம் இல்ல. ஏன்னா வசனத்துல வல்லமை உண்டு. ஆமென். அந்த வசனம் ஜீவன் உள்ளது. அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்துல சொல்லும்போது சொல்றாரு, என் வசனம் ஜீவனும் ஆவியுமாய் இருக்கிறது. Hallelujah. My word is spirit and life. Amen. So in the word there is spirit and in the word there is a life. But when the anointing rests upon you, ஆமென், அதனால சொல்றாரு அந்த கிருபை நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, அந்த கிருபையில வாழ்ந்திருக்கும் போது எப்படி வாழ்கிறீங்க? உங்கள் தாழ்மையை குறித்து நீங்க வாழ்ந்து கொண்டிருங்க. தாழ்மையான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வாழ்றீங்க. ஆமென். அதோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, வாசிங்க அதே 10வது வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்றாரு? 2 கொரிந்தியர் 12:10ல 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போது பலன் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வருகிற பலவீனங்களில் நான் பிரியப்படுகிறேன். Hallelujah. The more I go through pressures and pain in my life, I glorify God. Hallelujah. ஏன்னா நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவன் ஏன் அவனுக்கு துன்பம் வருங்க. நீதியின் மேல உங்களுக்கு பசி தாகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய பேர் பிடிக்காது. ஹல்லேலூயா. சத்தியத்தை சத்தியமா பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொன்னாக்கா யாருக்குமே பிடிக்காது. 2-3 வார்த்தை 1 2 3 சொல்லிட்டு போயிட்டு 2-3 வார்த்தை சொல்லிட்டு ஜனங்க சொல்லிட்டு போனோம்னா எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா நீ பரலோகத்துக்கு போகணும்னா நான் சாகணும். அதான் ஊழியக்காரன். ஹல்லேலூயா. நீங்க பரலோகத்துக்கு போகணும்னா நான் சாகணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவ சமூகத்துல நான் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கணும். உபவாசித்து ஜபம் பண்ணி கண்ணீர் விட்டு அப்பா இவர்களுக்கு ஜீவனை கொடுங்க. ஹல்லேலூயா. இது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த வசனம் வரும்போது என்ன ஆகுது? பட்டயத்தை போல் வருகிறது. சரி, கடைசியா கூட்டம் முடிஞ்சோன்னு பாஸ்டர் பெனடிக்ஷன் கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. என்ன பெனடிக்ஷன்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தல் உங்களோடு கூட இந்த நாளும் சதா காலங்களும் உங்களோடு கூட இருப்பதாக சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இப்போ அதை சொன்ன பிறகு ஏதாவது நடந்துச்சா உங்களுக்கு? Did anything happen when the benediction was pronounced? ஏதோ சடங்காச்சாரம் அது சொல்லிட்டு போறாரு. கவனிச்சுங்க, அந்த வார்த்தையை கர்த்தர் ஊழியக்காரனுக்கு உத்தரவாதம் கொடுத்தார். அதாவது அதிகாரத்தை கொடுத்தார். என்ன அதிகாரம்? ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படிய அதிகாரத்தை ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுத்தார். It is not a prayer, but it's a benediction. That means a pronunciation of blessing upon the people. ஆனா அது எப்படி வரும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை. கவனிச்சுங்க, இப்போ இந்த வசனம் பிரசங்கிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, இந்த வசனம் குத்தம், இந்த வசனம் விட்டம், இந்த வசனம் உங்களுக்குள்ளாக பத்தி எரியும். சில பேர் சொல்லுவாங்க, பாருங்கயா நம்ம பாஸ்டர் சாடையா நம்மளை அடிக்கிறாரு, சாடையா குத்துறாரு, என் மனைவி பத்தி பேசுறாரு, என் குடும்பத்தை பத்தி பேசுறாரு என்று சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. ஆனா என்ன உண்மை நடக்குதுன்னா, இந்த வசனம் வரும்போது கர்த்தர் உங்களை வெட்டுவார். இப்ப அந்த வசனத்தை கேட்டோன மனுஷன் என்ன செய்யறாரு? உட்கார்ந்த இடத்துல உள்ளத்துல என்ன சொல்றாரு? ஆண்டவரே அது நான் தான்ப்பா,
என் மேல இறங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கயா, என் குடும்பத்தை மன்னிங்கயா, என் பிள்ளைகளை மன்னிங்கயா. ஆண்டவரே, நாங்கள் செய்த பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னித்து, பாவங்களை மன்னித்து எங்களை ஆசீர்வதின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த சத்தியத்தை கேட்கும் போது உள்ளத்துல கேட்கறாங்க பாத்தீங்களா, ஜெபிக்கிறாங்க பாத்தீங்களா? கடைசியில அவங்க போகும்போது கர்த்தர் என்ன பண்றாரு? இப்ப அவர் கிருபையை கொடுக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபை அப்படின்னா அர்த்தம், நீ பலவீனமாய் இருந்ததை கர்த்தருக்கு முன்பதாக அறிக்கையிட்டபடினால இப்போ கர்த்தர் செய்கிறாரு, அவருடைய பலனை உனக்கு கொடுத்து கடந்து செல்லும்படியாய் பலனை கொடுக்கிறார். அதுக்கு தான் பெனடிக்ஷன். ஹல்லேலூயா. அதனாலதான் சபை கூட்டம் முடியறதுக்கு முன்னால யாரும் போக கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஊழியக்காரர் மட்டும் தான் அதை சொல்லியிருக்காரு. இந்தோனேஷியா ஜகார்த்தால அவருடைய சபையில ஏறக்குற 15,000 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவருக்கு 75 வயசு, இன்னும் ஓடிட்டு இருக்காருங்க. மண்டே டு சண்டே he never rest, he only ministers. Hallelujah. அந்த மனுஷன் மட்டும் தான் சொல்றார், don't you dare get out of the church before the benediction, because that's where your blessing will come. Hallelujah. காரணம் என்ன? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபையும். கிருபை எப்படி வரும்? நீ தாழ்ந்த போது, வசனம் உன்னை கேட்கும் போது, வசனத்தை நீ கேட்கும் போது, வசனம் உங்களை குத்தும் போது, வசனம் உங்களை வெட்டும் போது, வசனம் உங்களை உணர்த்தும் போது, வசனம் உன் பாவத்தை உணர்த்தும் போது, அந்த நிமிஷத்துல நீ மனம் திரும்பும் போது, ஆராதனைக்கு போறதுக்கு முன்ன, சபை விட்டு போறதுக்கு முன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபை அப்படின்னா அர்த்தம், அவருடைய பலன் இறங்கி அந்த பலவீனத்தை கர்த்தர் நிவர்த்தியாக்குறார். பலனோடு நீ கடந்து செல்வாய். இந்த ஒரு வாரத்துக்கு, அடுத்த வாரம் நீங்க வந்து சேருறதுக்கு முன்பதாக அந்த ஒரு வாரத்துக்கு வேண்டிய எல்லா பலனையும் அந்த பலன் பெற்றுக்கொண்டு மறுபடியும் கர்த்தருக்குள்ளாக பலன் அடைந்து வாழும்படியா கர்த்தர் கிருபை தருகிறார். பிரியமானவர்களே, அதனால்தான் சொல்றோம், கூட்டத்தின் அருகையில முடிஞ்சோன நம்ம நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபைன்னு சொல்லும் போது நம்ம அதை பெற்றுக்கொள்கிறோமா? நம்ம உள்ளத்தை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில், அப்பா இன்னைக்கு என்னோடு கூட பேசுனுங்க, உங்களுடைய வார்த்தை என்னை விட்டுனது, உங்களுடைய வார்த்தை என்னை உணர்த்தினதுன்னு சொல்லி நீங்க மனம் திரும்பும் போது, பிரியமானவர்களே, அந்த ஊழியக்காரன் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது அந்த தேவ பலன் உங்கள் மேல் இறங்கும். That's why the church does this in the benediction. அது என்ன ஆச்சுன்னா, போகிற காலப்போக்கில் அது சடங்காச்சாரமாயிடுச்சு. வந்துடுச்சுன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறோம். இல்லையா, எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா நான் போறதுக்கு முன்னால் நான் பெற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியா ஆண்டவர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, கிருபை பெற்றவர்களாக நாம் வாழ்கிறோமா, இல்லை கிருபை வெற்றி விலகிறோமா? ஹல்லேலூயா. கிருபைக்குள்ளாக நிலைத்திருக்கிறோமா, இல்ல பற்பல கிருபையினாலே நாம் பெருகி இருக்கிறோமா? இந்த கிருபை வராம நீ கிறிஸ்தவனா வாழவே முடியாது. ஏன்னா கிருபையும் சத்தியமும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக மட்டுமே கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்ப அந்த கிருபை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்னா, தாழ்மை உள்ளவர்களிடத்துல மட்டும்தான் அவரோட கிருபை இறங்கும். தாழ்மையோடு தங்களோட வாழ்க்கை அமைத்து கர்த்தருக்குள்ளாக தேவ பயத்தோடு கூட உள்ளத்துல வைத்து தங்களோட வாழ்க்கை நடத்துகிறார்களோ, அங்க தேவ கிருபை உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமே. ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்மை ஆராய்ஞ்சு பார்ப்போமே. கிருபை மேல கிருபை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோமா? கிருபையோடு கூட கர்த்தர் நம்மளை சந்திக்கும்படியா, எல்லா கிருபையிலும் நாம் வளரும்படியா, that you might grow in grace in all things at all times. எல்லா சூழ்நிலையிலும் கிருபை பெற்றவர்களாக வாழும்படியா அவரோட பாதத்தில் ஒப்பு கொடுப்போமா? Thank you Jesus. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஒரு நிமிஷம் நம்முடைய உள்ளங்களை கர்த்தருக்கு முன்பதாக வைப்போமே. நம்ம சிந்தை அவருக்கு முன்பதாக திறந்து வைப்போமே. அப்பா, எந்த இடத்துல எல்லாம் எனக்கு பெருமை இருக்குதோ அவைகளெல்லாம் எனக்கு உணர்த்து சுவாமி. நான் பெருமை உள்ளவனாக வாழாதபடி, நான் தற்புகழே நாடாதபடிக்கு, மற்றவர்கள் என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்கிறார் அந்த எண்ணம் வராதபடி, எப்பொழுதும் கர்த்தருடைய பலன் என் மேல இருக்கும்படியா என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்வோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, we give you glory. உள்ளந்தரைகளை ஆராய்ந்து பார்த்து எங்கள் ஆவியை நிறுத்து பார்க்கிறவர் நீர் அல்லவா?
அப்பா, என்ன குறைகளாக இருந்தாலும், whatever weaknesses that we have struggled with, pride, whatever area that you have not been pleased with in our lives, we ask for forgiveness. எங்களை மன்னி, உங்க கிருபையில நாங்க வளரணும்ப்பா. உம்முடைய சாயலுக்கு ஒப்பான சாயல் எங்களுக்குள்ளாக வரணுமேப்பா. உம்முடைய பலன் எங்களை தாங்க வேண்டுமே. Thank you, Jesus. நல்ல கர்த்தாவே, இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள்ல கூட உணர்த்தப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் இந்த நாள்ல உம்முடைய சமூகத்துல வந்து, அப்பா என் மேல கிருபையா இறங்கும்படி சொல்லும்போது, தகப்பனே நீர் கிருபையா இறங்கி அவர்களுக்கு வேண்டிய இந்த பலனாகிய உம்முடைய கிருபை அவர் மேல் தங்கியிருந்து பலனோடு உமக்குள்ளாக வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. இரக்கம் உள்ளவராக இருந்தவராய் இருந்தும் எங்களுக்கு கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறீரே, அந்த கிருபையில வளர உடைய பிள்ளைகளுக்கு உடைய சமூகத்தில் எங்களை தாத்திய போகிறோம். துதிக்க நமக்கு எடுத்து இயேசுவின் நாமத்திலேயே ஜெபங்களும் பிதாவே.